வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். எஸ், மெகா மாரத்தான். ஒரு 4 மணி நேரம் இந்த மாரத்தான் நம்ம பயணிக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த மாரத்தான்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு மாரத்தான் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஒரு 4 மணி நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக சிங்கிள் வீடியோ, ரைட்டா? இட்ஸ் அ ஒன் ஷார்ட் சொல்யூஷன். பசில் அண்ட் சீட்டிங்காக, குறிப்பாக பசில். நிறைய பேர் பசில் சால்வ் பண்ணுறதுக்கு திணறுவீங்க, பசில் அண்ட் சீட்டிங் கை வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க. குறிப்பாக பேங்க் எக்ஸாம். இது பேங்க்குக்கு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கிடையாது. பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த பசில் சீட்டிங் வருது. ஆனால் எக்ஸ்பெஷலி நிறையா கொஸ்டின்ஸ் யாருக்கு வருது அப்படின்னா அப்சல்யூட்லி கண்டிப்பாக வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்காக. ஸோ சிபிடி 2 லெவல் ஆஃப் என்டிபிசியில் இப்போ எழுதுனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்டிபிசி சிபிடி 2 எழுதுனவங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ மெனி கொஸ்டின்ஸ். மினிமம் ஒரு 10லேருந்து 12 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ்லையுமே. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் நம்ம பசில் அண்ட் சீட்டிங். ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த 4 மணி நேரம் பயணிப்பதற்கு தயாராகிக்கோங்க. முழுக்க நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே, ரைட்டா? நிறைய விஷயங்கள் இதில் நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே கலந்து ஏனோதானோன்னு இல்லாமல் செக்ரிகேட் பண்ணி எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ரைட்? ஸோ உள்ளே போகலாமாப்பா, ரைட்? ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கான கிளாஸஸ்? வெல், ஸோ கொஞ்சம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்முடைய 2வது சேனல் அடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல் அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டியது. அண்ட் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. கிறிஸ்மஸ் இன்னும் ஒரு 2 நாட்களில் கிறிஸ்மஸ் வரப்போகுதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ கிறிஸ்மஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பெஷல் செஷன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் 27%, 25ங்கிறது நார்மல் வேலிடிட்டி, டபுள் டைம் வேலிடிட்டி அண்ட் ப்ரைஸ் ட்ராப். பட் என்னுடைய கூப்பன் கோட், இந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் உறுதி 26லேருந்து, ரைட்டா? 26லேருந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நம்ம பேங்க் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணணும் விரும்புகிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு arun.prasad@247.com, ரைட்டா? இந்த மெயில் ஐடி arun.prasad என்னோட மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 26லேருந்து பேங்க் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியாப்பா, ரைட்? ஓகே, வெல், ஸ்டார்ட் பண்ணலாமா? இனிதே ஆரம்பிக்கலாமா? எஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா. 29th குரூப் டி எக்ஸாம் ஓகே, சூப்பராக பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ரைட், ஓகே. அண்ட் பசில் அண்ட் சீட்டிங் குரூப் டிலையுமே அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஓகே. அண்ட் இந்த டபுள் டைம் வேலிடில் என்னோட அட்வைசபிள் மெகா பேக் ஜாயின் பண்ணுறது. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5000 ரூபாய், 5078 ரூபா வருது. 5100 ரூபா கூட போகல, 5078 ரூபா தான் வருது. ஸோ மெகா பேக் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆஃபர் கூட பயன்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு மாதத்தை வச்சு கொடுத்துருக்காங்க, ரைட்? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ரைட்? இது சால்வ் பண்ணுங்கள், தென் அப்போ ப்ரைஸாக, ரைட்டா? ஸோ ஒரு மாதத்தை வச்சு எனக்கு ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6 நபர்கள் born in 2 different டேட், 2 வேறு டேட்டில் 7/24ங்கிற 2 தேதிகளில் பிறந்திருக்காங்க. எந்தெந்த மாதத்தில்? மார்ச், ஏப்ரல், மே அப்படிங்கிற 3 கன்சிக்யூட்டிவ் மந்த், ரைட்? ஓகே. மார்ச், ஏப்ரல், மே. ரைட், மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. ஸோ இதில் டேட்டுன்னு பார்க்கும்போது 7 and 24, 7 and 24, 7 and 24, ரைட்? வெல், B was born in immediately after the A. B was born immediately after the A. ரெண்டும் ஒரே மாதமான எனக்கு தெரியாது. C was born that 7th April. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி C பிறந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. One person between A and E. So one person between, right? One person born between A and E. So ஏலேருந்து E எனக்கு இங்கே வந்திருக்கலாம், இல்லை E வந்து ஒரு பர்சன் A and B இப்படி கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது.
2 person were born between C and F. Cலேருந்து 1 2 F. இப்போது 3 பேர் தொடர்ச்சியாக, நல்லா பாருங்கள், 3 பேர் ABE 3 பேர் தொடர்ச்சியாக வருவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை. அப்போ E வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு A அண்டு B, E வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு A அண்டு B வந்திருக்கலாமா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் யார் நமக்கு இன்னும் எழுதாமல் இருக்கிறது? இதில் ஐ திங்க் D தான் இன்னும் நம்ம எழுதலை. ஸோ டியை கொண்டு வந்து எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு. ரைட். இப்போ கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் 7th May, மே மாதம் 7ஆம் தேதி பிறந்தது யார்? பிங்கிற பர்சன். ரைட். ஆன்சர் பி சொல்லலாமா? ரைட். அடுத்தது, ஆன் விச் டேட் டி வாஸ் பார்ன்? டி எந்த மாதம் பிறந்திருக்காரு? மார்ச் மாதம் 7ஆம் தேதி. மார்ச் மாதம் 7ஆம் தேதி. ஸோ 7th March சொல்லலாமா? சம்திங். ரைட். இப்படி போயிட்டுருக்கு. ரைட். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இப்படி ஏனோ தானோ ஏதோ ஒரு கொஸ்டின், நம்ம கொஸ்டினை எடுத்தோம், சால்வ் பண்ணுறோம், பண்ணோம். இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா? இப்படி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். பசில் அண்ட் சீட்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று, நீங்கள் டாபிக் வைஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் இண்டிவிஜுவலிட்டி, உங்களுடைய அந்த தனித்துவம், உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுதா? அப்படி பண்ண முடியலைன்னா ஏன்னா பசில் அண்ட் சீட்டிங் ஓவராலாக எல்லாரும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பசில் சீட்டிங் எனக்கு வரல, பசில் சீட்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்ப்ளீட்டாக பசில் சீட்டிங் நம்ம சொல்ல முடியாது. எந்த பசில் எந்த சீட்டிங் பர்டிகுலர்லி எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். டாபிக் வைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ரைட்டா, ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்கள். 8 person ரோ ஆஃப் சீட்டிங். அப்போ லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ரைட். நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்க, பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ரைட். நார்த் ஃபேஸிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ வித்தின் a 30 seconds. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 30 செகண்டுங்கிறது இட்ஸ் தாராளமாக போதும். ஓகே, வெல், டைம் அவுட், டைம் அவுட், டைம் அவுட். ஸோ டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்கள். ரைட்டா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, ஏன் எக்ஸாமில் போய் உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த ப்ரெஷரைஸ்டு. நேரம் முடிய போகும்போது நான் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு ப்ரெஷராக இருக்குது, தப்பாக ரீட் பண்ணி நான் அட்டன் பண்ண முடியாமல் போன நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மீ. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ரைட். அப்போ அந்த ப்ரெஷரை நான் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிடணும். நேரம் குறைய குறைய நான் வந்து பதட்டம் இல்லாமல் நிதானமாக சால்வ் பண்ண தெரியும். அது இப்போலேருந்தே பழகணும். ஸோ நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்டா? எனக்கு 8 நபர்கள் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் வரிசையாக உட்காந்துட்ருக்காங்க. லீனியரை பொறுத்த வரைக்கும் எடுத்தலுமே டயக்ராம் ட்ரா பண்ணக்கூடாது. கரெக்டா? ரைட். பி வந்து தேர்டு டு த ரைட் எண்ட். பி வந்து தேர்டு ஃப்ரம் த ரைட் எண்ட். அப்போ மொத்தம் 8 பேர் இருக்கிறத முதல்லையே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதில் எல்லாருமே நார்த் ஃபேஸிங்கிறனால ஆரோ மார்க்லாம் போட தேவையில்லை. 1 2 3 4 5 6 7 8 ஃப்ரம் ரைட் எண்டிலிருந்து தேர்டு பர்சனாக எனக்கு பி உட்காந்துட்ருக்காங்க. பி வந்து தேர்டு ஃப்ரம் ரைட் எண்ட். 3 persons sit between H and B. பியிலேருந்து 1 2 3 H எனக்கு இங்கே வந்துடுவாங்க. 3 persons sit between H and B. D is the only neighbor of F. எப்படி? D தான் ஒரே நெய்பர். யாருக்கு? F பக்கத்தில். D is the only neighbor. F பக்கத்தில் இருக்கிற ஒரே ஆள், Fக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். ரைட். D is the only neighbor of F. E sit left of the G. எப்படி? E sit to the immediate left of the G. Who? யாரு? இந்த G second to the right of the A. G second to the right of the E. அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்தாப்புல வந்துருப்பாங்களா? ஸோ A, E and G. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் யார் எனக்கு?
ஐ திங்க் சி இன்னும் நம்ம கொண்டு வரல. சியை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ரைட், ஆன்சர் பக்காவாக வந்திருக்குதாப்பா? ரைட், ஆன்சர் பக்காவாக வந்திருக்குதா? வெரி வணக்கம், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், சூப்பர், வெரி குட் ஆன்சர்ப்பா. ரைட், அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஸோ இதில் நான் என்ன பண்ணலை, உங்களுக்கு வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக போட்டு அதெல்லாம் பண்ணல. கண்டென்ட் நமக்கு மெயின் மேட்ரே கண்டென்ட் தான். கண்டென்ட்டை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஸோ நான் மெயினாக கண்டென்ட் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெல், ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ ஐ திங்க் இதுக்கு ஒரு 1 minute டைம் கொடுக்கலாம். ரைட், 1 minute ஃபுல்லாக படிக்கிறதுனால 1 minute தேவையில்லை. பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ அந்த பிளா 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 பிளாலாம் அப்படியே டக்குன்னு ரீட் பண்ணி விட்டு போயிட்டே வருங்க. டைரக்ஷன் கொஸ்டின், எஸ் கண்டிப்பாக பிளான் பண்ணுறேன்ப்பா. ஓகே, வெல், த டைம் அவுட். சரி, ஆக்சுவலாக இந்த மேலே இருக்கிற பிளா 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 அதெல்லாம் அப்படி தான் படிச்சுட்டு போனோம். ரைட்டா? நிறுத்தி நிதானமாக இல்லை. 8% பேர் ரோ ஃபேஸிங் எல்லாரும் நார்த் டைரக்ஷன், இதுதான் நம்ம கவனிக்கணும். எல்லாரும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்களா, இல்லை சம்மார் ஃபேஸிங் நார்த்து, சம்மார் ஃபேஸிங் சவுத்து அப்படி கொடுத்துருக்காங்களா? நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். 8% ஏபி அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த பர்சனோட பேரெல்லாம் நம்ம கடைசியாக கண்டென்ட் சால்வ் பண்ணும்போது எல்லோரும் வந்துடுவாங்க. மிஞ்சி போனால் யாராவது ஒருத்தன் வராமல் இருப்பான், அவனை கடைசியாக பார்த்து ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். ரைட், வெரி சிம்பிள். அப்போ எனக்கு கண்டென்ட் ஆரம்பிக்கிறதே இங்கிருந்து தான். கிட்டத்தட்ட இந்த டோட்டல் கொஸ்டினே 2, 4, 6ன்னு 7 லைன் இருக்குது. 6.5 லைன்ஸ் 7 வச்சுக்கலாம். இதில் 2 ஒரு கிட்டத்தட்ட 3 லைனுக்கு மேலே வெறும் இது மட்டும் தான் இருக்குது. இந்த 4 லைன் தான் நமக்கான கண்டென்ட். கரெக்டா? வெரி சிம்பிள். ரைட், ஸோ டி சிட் 5th டு த ரைட் ஆஃப் த ஏ, மொதல் பாயிண்ட்டு. அப்போது கோடெல்லாம் போட வேண்டாம். நீங்கள் கோடெல்லாம் போட, நீங்கள் சால்வ் பண்ணும்போது, நீங்கள் பேப்பரில் சால்வ் பண்ணும்போது டி வந்து 5th டு த ரைட் ஆஃப் த ஏ. ஏவோட ரைட் சைடில் 1st, 2nd, 3rd, 4th, 5th, அவ்வளோதான். ஸோ டி வந்து எனக்கு 5th டு த ரைட் ஆஃப் த ஏ. அப்போ நடுவுலையே 4 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்த்தா மொத்தம் 6 பேர் வந்துருவாங்க. மொத்தம் 8 பேர் இந்த ரோலை எனக்கு உட்காந்துருக்காங்க. ரைட்டா? டி வந்து 5th டு த ரைட் ஆஃப் த ஏ. 2% பிட்வீன் டி அண்ட் சி. இப்போ டியிலிருந்து 2 பேர் விட்டுட்டு சி போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. நல்லா பாருங்கள், 1, 2 இதெல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட்டாக முன்னாடியே யோசிக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நடுவில் 4 பேர், இவங்க 2 பேர், 6 பேர் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல. எதுக்காக அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம்? இன்னும் 2 பேர் தான் அதிகபட்சம் வர முடியும். இவன் அடுத்த பாயிண்ட் ஒருவேளை எனக்கு தெரியாது, பட் அந்த இடத்துல கொடுத்துட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி 2% பிட்வீன் வர்றான் டி டு சி போகும்போது. அப்போ 2 பேர் விட்டுட்டு 3ஆவதாக ஒருத்தனை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எனக்கு மொத்தமே 8 பேர் தான் இருக்காங்க. இங்கே 9 பேர் வந்துட்டாங்க. அப்போ அது தப்பு. அப்போ எனக்கு அந்த சைடு அவர் போக மாட்டாருன்றதை நம்ம எடுத்துட்டு 2% பிட்வீன் டி அண்ட் சி கொண்டு வந்துடலாமா? இப்போ அடுத்தது 3% பிட்வீன் சி அண்ட் ஓ. இப்போ வாட் எவர், இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் வரலாம், சொல்ல முடியாது. ரைட், இந்த மாதிரி பாயிண்ட்டை கையோட சால்வ் பண்ணிடுங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரைட்டா? கையோட சால்வ் பண்ணிடுறது பெட்டர். இல்லை எனக்கு இருக்கட்டும், நான் அடுத்த பாயிண்ட் கூட பார்த்துட்டு அதை ஞாபகம் வச்சு சால்வ் பண்ணிக்கிறனால ஓகே தான். ரைட், அடுத்தது ஜே வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த எல். ஜே வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த எல். ஓகே, அண்ட் கே சிட் டு த லெஃப்ட் ஆஃப் த பி. K sit to the left of the B. Okay, left of the B தான் சொல்றாங்க, immediate left ன்னு சொல்லல. A sit to the left of the K. இந்த A வந்து left of the K வை எனக்கு இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ கண்டிப்பாக ஏவோட ரைட் சைடில் தான் இந்த K அண்ட் B இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக எனக்கு இருக்குது. கரெக்டா? இப்போ C அண்டு ஓவை நம்ம பிளேஸ் பண்ணணும் 3% பிட்வீன். ஸோ 1, 2, 3 ஒரு வேளை ஓ எனக்கு இங்கே வந்திருக்கலாம்.
அல்லது நமக்கு ஏ 1 சி 1 2 டி இங்கே இருக்காங்க 1 2 மூணாவது ஆள் கொடுத்து ஓ. ரைட், இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், 8 பேர் இருக்கிறதுல இதில் 8 பேர் வந்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஆனால் இதில் 1 2 3 4 5 6 7 தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குது. ரைட், ஸோ ஏவோட ரைட் சைடில் கே அண்ட் பி, இதில் ஜே அண்ட் எல் சேர்ந்தாப்பில் இருக்கணும். சேர்ந்து வர்றதுக்கான ஒரே பாசிபிள் இந்த இடம் மட்டும்தான். ஸோ ஜே அண்டு எல், இதுலேயுமே ஜே அண்டு எல். ரைட், தென் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஏவோட ரைட் சைடில் தான் கே அண்ட் பி வரணும். அப்போ ஏவோட ரைட் சைடில் தான் எனக்கு கே அண்ட் பி. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா இது பாசிபிள் இல்லை, ஏன்னா இந்த ரெண்டு சைடே எனக்கு காலியாக வந்துடுது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிடலாமாப்பா. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். வெல், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், அண்ட் உங்கள் கொஸ்டின்ஸ் தரமாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளீஸ்? இது எல்லாமே நம்ம அடாவோட கொஸ்டின் தான்ப்பா. நான் ஏதோ வேற எங்கேயோ இருந்தெல்லாம் காப்பி பண்ணல. அடாவோட மொபைல் ஆப்பில் இருந்தால் நான் கொஸ்டின் எடுக்கிறேன். சரியா? அடாவோட அடா 24/7 மொபைல் ஆப்பில் வர ஃப்ரீ குவிஸஸை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீ குவிஸ் நல்லா இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே ஒர்த்தபிள் கண்டென்ட், ஃப்ரீ கண்டென்ட். அடா 24/7 மொபைல் ஆப்பில் ஃப்ரீ குவிஸ் கொட்டி கிடக்குது உள்ள. ரைட்டா? கொட்டி கிடக்குது. ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், வெல், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 8% row facing north direction. ட்ரை பண்ணுங்கப்பா. வெல், டைம் முடிய போகுது. வெல், டைம் அவுட். சரி, எத்தனை பேர் அந்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேரால் அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் பாசிபிள். பண்ண முடியுதா? நீங்கள் ஆரம்பிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கொஸ்டினை எப்படி நீங்கள் மேலே ரீட் பண்ணுறதெல்லாம் கம்மியாக ரீட் பண்ணிட்டு பண்ணுறீங்களோ அதை விட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 8% இட்ஸ் அ ரோ ஃபேஸிங் நார்த். அவ்வளோதான் எனக்கு தேவையானது. இந்த கண்டென்ட்டில் 3 லைனில் தேவையானது இவ்வளோ தான். எல்லோரும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்க, வந்துட்டோம். யூ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த வி. ஏன்னா நம்ம நான் லீனியரை பொறுத்த வரைக்கும், லீனியரை பொறுத்த வரைக்கும் எங்கோ ஒரு இடத்துல ஆரம்பித்தோம் அப்படின்னா கஷ்டம்தான். ரைட், ஓகே, அது கொஞ்சம் யோசிப்போம். W is not adjacent to V and Q. ரைட், T வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த R. நல்லா பாருங்கள், ஒருத்தர் இன்னொருத்தரும் தொடர்பே இல்லை. முதல்ல U and V பற்றி பேசுகிறாங்க, அடுத்து W QT பற்றி QV பற்றி பேசுகிறாங்க, அடுத்து D and R எவனுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதிலலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கை வச்சிங்க அப்படின்னா நேர விரயம் தான் ஏற்படும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், சிட் அட் த ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. 2 பாசிபிள் வருவான். எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு 2 பாசிபிள் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ரைட், மொத்தம் 8 பேர் இருக்காங்க. கண்ணை மூடிட்டு ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8. ரைட், 1 2 3 4 5 6 7 8. ரைட், இவ்வளோதான். இதில் எஸ் ஒருவேளை இந்த எண்டில் இருக்கலாம், இல்லை எஸ் வந்து இந்த எண்டில் இருக்கலாம். ரைட், அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டா, 1% பிட்வீன் எஸ் அண்ட் கியூ ஈஸியாக போடலாம். ரைட்டா? ஏன்னா ஈஸியாக நம்ம கியூ, ஏன்னா 2 பக்கமும் போக முடியாது, ஒரு பக்கம் தான் வர முடியும். ஸோ கியூவை ஈஸியாக பிளேஸ் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட்டும் ஹைலைட்டட், 3% பிட்வீன் பி அண்ட் கியூ, கியூ அண்ட் பி. அப்போ கியூலேருந்து இந்த பக்கம் போக முடியாது. 1 2 3 பி இங்கே தான் வந்திருப்பான். 1 2 3 பி எனக்கு இங்கே தான் வந்திருப்பான். ரைட், நெக்ஸ்ட் என்னது? V is adjacent to P. P பக்கத்தில் 2 இடம் இருக்குது, ஆனால் பட் நாட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். எக்ஸ்ட்ரீம் எண்டில் கிடையாது. அப்போ அங்கே போக மாட்டான், இங்கே தான் வரணும். ரைட்,
இப்போ ஏற்கனவே வியை வச்சு என்ன பார்த்தோம், இந்த வியும் சரி இந்த கியூவும் சரி டபிள்யூ பக்கத்தில் வரமாட்டாங்க. இந்த வி பக்கத்தில் கியூ பக்கத்தில் டபிள்யூ வரமாட்டான் அப்படின்னா டபிள்யூ இங்கே மட்டும்தான் வருவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கியூ பக்கத்துலையோ வி பக்கத்துலையோ அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. யூ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த வி, யூ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த வி, இதில் பாசிபிள் இல்லைன்னு ஆகி போச்சு. ஸோ இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நமக்கு டபிள்யூ இஸ் நாட் அட்ஜசன்ட், அது உள்ள தூக்கி போட்டாச்சு. நான் 2 பேர் வரணும். டி வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஆர், டி வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஆர். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடம் ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு கொஸ்டினில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணுறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் அதை விட ரொம்ப முக்கியம். ஓகேவா? கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ஆரம்பித்தா தான் கிளியராக நம்மளால் கொண்டு வர முடியும். ரைட்? ஒரு நிமிஷத்தில் 1 மினிட்ல முன்னாடியில் 2 பாசிபிள் போட்டால் 1.5 மினிட்ஸ் ஆகுது. இல்லை 1 மினிட்ல நீங்கள் உன்னால் முடியும். இட்ஸ் பாசிபிள். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் உண்மையிலே இந்த கொஸ்டின் அப்படின்றது நீங்கள் ஆரம்பித்தது எஸ்லேருந்து, ஒரு வேளை இதெல்லாம் நிப்பாட்டிட்டு இங்கே எஸ்லேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இஃப் பாசிபிள் முடியும். பட் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண அது வரும். அது திரும்ப நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு அந்த பழக்கம் வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே அது பாசிபிள் தான். சரியா? ரைட்? பேங்க் எக்ஸாம் எப்போ வரும், தமிழில் ரைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக தமிழில் ரைட் பண்ண முடியும். அண்ட் எப்போ வருங்கிறத நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேனே, பார்க்கலையா? நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ப்பா, எக்ஸாமோட மாற்றங்கள் என்னென்ன, தேர்வுகள் புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போதுன்னு சொல்லி நம்ம சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இதிலே நான் ஒரு சேனலில் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் போய் ஒரு தடவை பாருங்கள். ரைட்? அது தெளிவாக நான் சொல்லியிருப்பேன், எந்தெந்த எக்ஸாம்ஸ் எந்தெந்த மாதங்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ரைட்? ஓகே, வெல், அடுத்த கொஸ்டின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது 7% தான், அதை விட கொஞ்சம் ஈஸி. 7% வச்சு வர்றதுனால இப்போ தான் இதை லேர்ன் பண்ணுறீங்களா? எஸ், கண்டிப்பாக. இன்கேஸ் நீங்கள் இன்னும் பிகினராக இருக்கீங்க, இன்னும் பேசிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம உறுதி பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட்டா? இன்னும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டைம் இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதி டிசம்பர் 26 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டைம் அவுட். சரி, இந்த கொஸ்டின் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? முடிங்க. ஒன்று 2 பேர் யாராவது இன்னும் முடிக்க வேண்டிய கூட இருக்கலாம். த நெக் ஆஃப் த மொமெண்ட். கரெக்டாக கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்டு. ரைட். சரி, எங்கே ஆரம்பிக்கலாம்? சேம் டைப், 7 பேர் நார்த் ஃபேஸிங், அவ்வளோதான் நமக்கு தேவை. ரைட்? ஏ வந்து இம்மீடியட் நெய்பர் ஆஃப் டி, வலது பக்கம் இடது பக்கம் எப்படி வேணால் இருக்கலாம், எனக்கு அதை சொல்ல முடியாது. 2 பேர் சேர்ந்தாப்பில் இருப்பாங்க, அவ்வளோதான். பி சிட் அட் த ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். 2வது லைன்லேயே தெளிவாக கொடுத்துட்டான், பி வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்போ 2 பாசிபிள், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட ஹைலைட்டான பாயிண்ட் தான் அந்த 3rd பாயிண்ட். த நம்பர் ஆஃப் பர்சன் சிட் டு த ரைட் ஆஃப் த சி, சியோட வலது பக்கத்தில் இருக்கிறவங்க இஸ் 1 more than, 1 அதிகமாகும், யாரை விட 1 more than the number of persons sit left of the B. ஒருவேளை இந்த 7 பேர் இருக்கிற இடத்துல 7 பேர் இருக்கக்கூடிய இந்த சீட்டிங்கில் 1 2 3 4 5 6 7, ஒருவேளை பி இந்த லாஸ்ட்டில் வந்துட்டான் அப்படின்னா பியோட லெஃப்டில் எத்தனை பேர் இருக்காங்க? பியோட லெஃப்டில் மீதி 6 பேர் இருப்பாங்க. இவன் என்ன சொல்கிறான்? the number of persons sit to the right of the C, C ஓட வலது பக்கத்தில் இருக்கிறவங்க B ஓட லெஃப்டில் இருக்கிறத விட 1 அதிகமாக இருக்கணுன்றாங்க. B ஓட இடது பக்கத்தில் 6 பேர் இருந்தால் C ஓட வலது பக்கத்தில் 7 பேர். இது பாசிபிளா? C ஓட ரைட் சைடில் 7 பேருன்றது பாசிபிளா? சான்ஸே இல்லை. அப்போ B இந்த எண்டில் வர்றது தப்பு. B ஓட லெஃப்டில் யாருமே இல்லை அப்படின்னா C ஓட ரைட்டில் ஒரு ஆள் இருக்கலாம். பியோட லெஃப்டில் இருக்கிற நபர்களை விட சியோட ரைட்டில் ஒரு ஆள் அதிகமாக இருக்காங்க, சொல்லலாமா? ஸோ இதுதான் நமக்கு பாசிபிள், முடிஞ்சு போச்சு. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? பி அண்ட் சியை பிளேஸ் பண்ணியாச்சு. தென் வேற 2 persons இன் பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ 1 2 டி எனக்கு இங்கே வந்துடுவாங்க.
இப்போ ஏற்கனவே நம்ம ஏ அண்டு டி சேர்ந்தாப்புல இருக்குது. ஸோ ஏ அண்டு டி, ஏ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல வரணும். ரைட், அடுத்தது மோர் தென் 2 persons இன் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஒருவேளை ஏ இந்த இடத்துல வந்தால் 1 2 3 ரைட் ஓகே. இந்த இடத்துல வந்தால் ஒருவேளை ஏவை நம்ம இந்த இடத்துல கொடுத்தா அந்த பக்கம் போனாலும் சரி இந்த பக்கம் வந்தாலும் சரி மேக்ஸிமமே 2 பேர் தான் கொடுக்க முடியும் எஃப்க்கு, ஏக்கு எஃப்க்கு நடுவில். ஆனால் இவன் மோர் தென் 2 persons சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக ஏவை இங்கே கொடுத்தா மட்டும்தான் எஃப் இங்கே வரும்போது நடுவில் 3 persons, மோர் தென் 2 persons கொடுக்க முடியும். ரைட், இ வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஜி, இ வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஜி, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ நான் திரும்ப சொல்கிறது அந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் அந்த பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதம், ரைட்டாக அதை டெரைவ் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது இந்த வே ஆஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வே ஆஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரே மாதிரி குதிரைக்கு அது இது கட்டுவாங்களா, கட்டுவாங்களா, அதுன்னு இந்த கண்ணை கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரே பாதையில் போகக்கூடாது எப்போவுமே. ரைட், த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச், எதை எப்படி பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சால்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க கிடையாது. முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவன் சொல்ல வரானே இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரைட் ஓகே அப்போ பி எங்கே போடு, பி எங்கே போடு, பியோட ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பியோட லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எண்ணி பார்த்து அதை போடுவாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன் டு த ரைட் ஆஃப் த சி இஸ் ஒன் மோர் தென் அப்படின்றான். அப்போது பியோட இடது பக்கத்தில் இருக்கிறத விட சிக்கு ஒன்று அதிகமாக இருக்கணும். பி எக்ஸ்ட்ரீமெண்ட்டு, அவனை கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா வரமாட்டானே அப்படின்றத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், இதை ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த பாயிண்ட்டை ஒரு தடவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி பாயிண்ட்டை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் பயன்படுத்தினான் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பிரேக் அவுட் பண்ண முடியும். ஒரு தடவை தான் அதுக்கு நம்ம டைம் ஆகும், ரெண்டாவது முறை அதை பண்ணும்போது நம்ம எளிமையாக பண்ணிடுவோம். கரெக்டா? சிம்பிள். ரைட், அடுத்த கொஸ்டின் சேம் அதே 1 minute டைம் தரேன்ப்பா இந்த தடவையும். சேம் அதே 1 minute டைம். லுக்கின் பீட்ஸ் இன் தமிழ். ஆக்சுவலாக இந்த கேள்வி நீங்கள் ஒரு 2-3 இடத்துல கேட்டுட்டீங்க, மெயிலில் கூட கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு கமெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கல அண்டு மெயிலையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை நீங்கள் திரும்ப ஒரு 2-3 இடத்துல கேட்டுட்டீங்க. நானும் உங்களுக்கு 2-3 தடவை ரெஸ்பான்ஸும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸில் வந்து அதுக்கு பேர் வந்து அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆர் தட் அசிஸ்டண்ட், ரைட்டா? இட்ஸ் மல்டிபர்பஸ் அப்படின்ற பேரில் வைப்பாங்க. இட்ஸ் அ கிளர்க். அது எல்லாத்தையுமே இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரெகுலைஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஈக்குவல் டு பேங்கிங்கில் சொல்கிற மாதிரியே கிளர்க்கு பிஓ அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். அதுக்கு பேர் வந்து இன்சூரன்ஸில் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே, வெல், சூப்பர்மா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ எனக்கு ஒரு 7 person டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் இன் த சேம் ஆர்டர், ரைட், பட் நாட் நெசசரி சேம் ஆர்டர். ஃபஸ்ட்டு பி வந்து செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டு, ரைட்டா? மொத்தம் 7 பேர். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. ரைட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ ஒருவேளை பி இந்த எண்டில் இருக்கலாம் அல்லது பி இந்த எண்டில் இருக்கலாம். ரைட்டா? பி வந்து செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். 3 person between D and B. 1 2 3. ஸோ ஒரு வேளை D இங்கே வந்திருக்கலாம், இல்லை D எனக்கு இங்கே வந்திருக்கலாம். 3 person between. 2 person between D and A. ஸோ D and A, D and A. Right? 2 person between D and A. C is immediate left of the A.
C is immediate left of the A. F sit to the left of the C, right? F on the left of the C, but not the immediate neighbor of the C. Well, அடுத்து more than 2% between F and E. More than 2% F and E. அப்போ பேலன்ஸ் இருக்குது ABCDEFG. ஸோ ஜியை கொண்டு வந்து எழுதுறா, ஆன்சர் முடிச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். நீங்கள் வாசிக்கிறதும் நிதானமாக வாசிங்க. டைமர் ஓடுதே அப்படின்னு அவசரமாக நீங்கள் பண்ண வேண்டாம். நிறுத்தி நிதானமாக சால்வ் பண்ணுங்கள். அந்த நேரத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. அது பழக பழக அந்த நேரம் வந்துடும். நீங்கள் டைமரை வச்சுக்கிட்டு டைமருக்கு தகுந்த கொஸ்டினை ஓடுனீங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்க. டைமர் அது பாட்டு ஓடட்டும். நான் நிறுத்தி நிதானமாக சால்வ் பண்ணுறேன். பட் லிட்டில் பிட் நான் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஓவர் கம் பண்ணணும். இதை வச்சுக்கிட்டு ஐயோ இது ஓடிக்கிட்டு இருக்கு, டைம் ஓடிக்கிட்டு டைம் அப்படி நீங்கள் பதட்டம் அடைஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் தப்பாக தான் ரீட் பண்ண வரும். நிதானமாக வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின், NTPC எக்ஸாம் எப்போ வரும்? நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ஒரே கொஸ்டின் தான். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். 6% இந்த தடவை. பட் என்ன அப்படின்னா கூடுதலாக ஒரு என்டிட்டி அவங்களுடைய ஃப்ரூட்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. 6% sitting in a row, all of them facing north direction, they like the different fruits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு ஐ திங்க் இட்ஸ் 1 minute போதும் தான் நான் நினைக்கிறேன். ஆர் வில் 2 minutes தட்டா? சரி வேணா 2 minutes தரேன். ரைட்? ஓகே. ஸோ NTPC எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படியும் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஆகிடும்ப்பா. ஜூன் வரைக்கும் ஆகிடும் எப்படியும். வெல், ஸோ இது 2 minutesன்றது ரொம்ப ஜாஸ்தி தான் இதுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணட்டும். 2 என்டிட்டின்றதுனால 2 டைம் கொடுத்துருக்கேன். மொத்தம் இதில் 6% தான். அது ரொம்ப முக்கியம். நபர்களை மறந்துடக்கூடாது, எத்தனை பேர் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மெயின்ஸுக்கு கிளாஸ் கொண்டு வாங்க சார். மெயின்ஸுக்கு கிளாஸா? பார்க்கலாம்ப்பா. மெயின்ஸுக்கு கிளாஸ் கொண்டு வந்தால் யார் பார்க்குறேன்றாங்க, யார் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றாங்க. அதனால தான் கிளாஸ் எனக்கு கொடுக்கல. மெயின்ஸுக்கு கிளாஸ் யாருமே விரும்பவே இல்லை. நான் மெயின்ஸ் கிளாஸ் கொண்டு வரும்போது யாருமே பெருசாக அதை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. மோரோவர் அது எனக்கு சொல்லப்போனால் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் வந்திருக்கு மெயின்ஸுக்கு. அதனால தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, நிறைய பேர் அது கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ் கிளாஸோட ஷெடியூலை ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். நிறைய பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்றதுனால. வெரி ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து வீடியோஸ் கேட்குறீங்க, மெயின்ஸும் கிளாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் பாசிபிள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் ஏதாவது பண்ணுறேன். ரைட்? ஓகே. வெல், கொஸ்டின்ஸ் தமிழில் தரமாட்டிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் பெய்டு கிளாஸில் எடுக்கிற கொஸ்டின் வந்து பைலாங்குவல், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நாங்கள் எடுப்போம். பட் யூடியூப்பில் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின், கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின்ஸ் வந்து 100கணக்கான கேள்விகளை நான் எடுத்து உங்களுக்கு நான் லைவ் போயிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days பிஃபோர் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். எது இந்த ஒரு வீடியோ, இந்த ஜஸ்ட் தட் ஒரு 4 hours பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோவுக்கு நான் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருந்துக்கணும். ஏன்னா பட் அந்த அளவுக்கு எனக்கு டைம் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதனால தான் நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணல. உங்களுக்கே தெரியும் 6 மணி நேரம் வீடியோ லைக் தான் லாஸ்ட் சாட்டர்டே நான் பண்ணி முடித்தேன். 6 hours வீடியோ, கிட்டத்தட்ட more than 300 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது முடிச்சு 2வது நாளில் இந்த ஒரு லைவ் அப்படின்னா கொஸ்டின்ஸை தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை செக்ரிகேட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது, ரொம்ப முக்கியம். அதுதான் இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நான் உட்காந்து வேலை பார்த்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். நிறைய பேர் இப்போ கூட சொன்னார்ல சார் நீங்கள் கொண்டு வர கொஸ்டின்லாம் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து நான் இண்டிவிஜுவலாக தேடி எடுக்கிற கொஸ்டின். ஸோ
ஸோ யாருக்கு என்ன கொஸ்டின் கொடுக்கணும், அது எப்படி ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத தேடி நான் காப்பி பண்ணி எடுத்துடுற கொஸ்டின்ஸு. அப்படிங்கும்போது நான் தான் உட்காந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்கும்போது என்னால் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் ஒதுக்க முடியல. கொஸ்டின் இதை எடுக்கிறதுக்கே எனக்கு இட்ஸ் மோர் தென் 2 days ஆச்சு. எனக்கு சண்டே ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணேன். நேற்று மண்டே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஒர்க் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் பிபிடி போட்டு முடித்தேன். ஸோ அவ்வளோ பேக் எண்டில் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணுவேன். அது செக்ரிகேட் பண்ண நீங்கள் சொல்கிற மாதிரி டாபிக் வைஸ் பாருங்கள், வரிசையாக வெறும் லீனியர் சீட்டிங்காக பார்க்குறோம். நீங்கள் எங்கேயா போய் கூகுளில் தேடி பாருங்களேன், அப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஃபஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. இதை ஃபுல்லாக உட்காந்து நான் எடுத்து அதை தனித்தனியாக பிரித்து அதில் எது ஈஸி லெவல், எது மாட்ரேட் லெவல், எது ஹார்ட் லெவல் அப்படி வரிசைப்படுத்தி எதை முன்னாடி கொண்டு வரணும், எதை பின்னாடி கொண்டு அப்படின்னு நிறைய ஒர்க் இருக்குது அதில் வந்துட்டு. ஸோ அதனால தான் தமிழ் கொடுக்க முடியல என்னால் வந்துட்டு இந்த லைவில். சரியா, நான் முடிஞ்ச வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட்டா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் ட்ரை பண்ணுறேன். ரைட், ஓகே, வெல். ஸோ மொத்தம் வந்து எனக்கு 6 persons. ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா the one who like the strawberry sit at the right end. டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. 6 பேர் இருக்கிறதுல ரைட் எண்டில் உட்காந்துருக்காரு. சரி, அந்த ஸ்ட்ராபெரி வச்சு வேறு ஏதாவது க்ளூ இருக்குதா? பி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் who like that. தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப்னா நடுவில் 2 பேர் இருப்பாங்க. ரைட், கொய்யா. அண்ட் தென் ஏ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் who like that mango and like the banana. யாரு? ஏ வந்து லைக் த பனானா. சரி, ஏ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் who like that mango and like that banana. அடுத்தது சி, தேர்டு டு த ரைட் ஆஃப் த இ but not the extreme end. Not extreme end. There are many person to the right of the D, same as the person who left off the one who like that apple. Right. 1 2 3 4 5 6. Right, 6. First one பார்த்தோம் அப்படின்னா the one who like that strawberry. ஸோ எஸ்டின்னு மட்டும் போட்டுக்கிறேன், ஸ்ட்ராபெரி. ரைட் எண்டு. பி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக். அப்போ ஒரு வேளை இங்கேருந்து கொடுத்தா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இல்லை இங்கே கொடுத்தா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இஸ் பாசிபிள். பி அண்டு வர்றதுக்கு. ரைட், ஓகே, பி வந்து வர்றதுக்கு இந்த 2 இடம் பாசிபிள் எனக்கு இருக்குது. ரைட், ஸோ 2 பாசிபிள். அடுத்து ஏ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக் தட் மேங்கோ. ஏ second to the left of the one who like that mango and banana. Right, C வந்து third to the right of the E. So C வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வர மாட்டா. third to the right of the E. C இங்கே வந்திருக்கலாம், இல்லை இங்கே வந்திருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல C வந்திருக்கணும். ரைட், அப்போ E வருவதற்கு நல்லா யோசிச்சு பாருங்க. தேர்டு டு த ரைட் ஆஃப் த E. அப்போ E இந்த ரெண்டில் ஏதோ வரும். இங்கேருந்து கொடுத்தா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இங்கேருந்து கொடுத்தா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. இந்த 2 இடத்துல எனக்கு பி அண்ட் தென் இ தான் வரணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா, பி அல்லது இ தான் வரணும், வேற வழியே இல்லை. சி வந்து தேர்டு டு த ரைட் ஆஃப் த இ பட் டஸ் நாட் சிட் எனி எக்ஸ்ட்ரீமெண்ட். ஆனால் சி வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாது. there are as many person sit to the right of the D. D ஓட ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ to the left of the apple அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெல், இதில் பி அண்டு இ கன்ஃபார்ம் இங்கே தான் வரணுன்றது முடிவாகி போச்சு. ரைட், அப்போது ஒருவேளை ஏன்னா இங்கே மேங்கோ என்னால் தர முடியாது, அப்போ ஏ வந்து எனக்கு பனானா. ரைட், செகண்ட் டு தட் மேங்கோ. ரைட், ஏ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் who like that mango and like that banana. ஸோ உள்ள தூக்கி போட்டாச்சு. கரெக்டா, அண்ட் இந்த பி எங்கே இருக்கார் நமக்கு? தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப். அப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அப்போ பி எனக்கு இங்கே தான் வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இ இங்கே தான் வந்திருக்கணும். ரைட், இ இங்கே தான் வந்திருக்கணும். இ இங்கே வந்துட்டார் அப்படின்னா தேர்டு டு த ரைட்டில் வந்து சி வந்திருக்கணும். சி வந்து தேர்ட் டு த ரைட், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இங்கே வந்திருக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன், ஸோ நான் ரைட்டில் 2 பேர் இருந்தால் லெஃப்டில் கண்டிப்பாக இல்லை. ஸோ இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் பர்சன் ரைட் ஆஃப் த டி டு லெஃப்ட் ஆஃப் த ஆப்பிள் உள்ளே கொடுத்துடலாமா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரூட்டோட பேரும் ஒரு பர்சனோட பேரையும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடும். கரெக்டாப்பா? எஸ், ஓகேவா? வெல், ஸோ ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி. சூப்பர்மா, வெரி குட்.
NTPC எக்ஸாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி கிடையாதுப்பா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டின். உங்களை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இங்கிலீஷில் சால்வ் பண்ண அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, எனக்கு அது புரியுது. நான் பட் ஃப்யூச்சரில் அந்த தமிழ் ஆட் பண்ணுறேன். சரியா? தமிழ் மீடியம் பசங்க, தமிழ் மீடியமில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பட் நான் அதை ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அதை ரெட்டிஃபை பண்ணுறேன். இன்றைக்கி லைவில் என்னால் பண்ண முடியல, பட் அப்கமிங்கில் வர லைவில் நான் அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியாப்பா? ஓகே, வெரி சாரி. ரைட், ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், அது போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், சரிங்களா? கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் டைம் வேலிடிட்டி அண்ட் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. உறுதி, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டைம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் ரயில்வே எக்ஸாம் ஆல்சோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்ம சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0 ஜாயின் பண்ணிக்கோங்க. உறுதி, நம்மளுடைய பேங்க் ஃபவுண்டேஷன் 2026 வரப்போகிற பேங்க் எக்ஸாம்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு arun.prasad@247.com என்னோட மெயில் ஐடியில் மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் கூட பயன்படுத்தினா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக 25%, என்னோட இதுக்கு 27% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 7% ஒரு லீனியர் ரோ, பட் இந்த தடவை நல்லா கவனிச்சு பாருங்கள். சம் ஆஃப் தம் அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே ஃபேஸிங் நார்த் அண்ட் ஃபேஸிங் சவுத்து. ரைட்டா? ரைட், அண்ட் நாட் மோர் தென் 2 persons சிட் டுகெதர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன். 2 நபர்களுக்கு மேலே ஒரே டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. ரைட், சம் ஆர் ஃபேஸிங் நார்த் அண்ட் சம் ஆர் ஃபேஸிங் சவுத். ரைட், ஸோ இந்த கொஸ்டின் ஐ திங்க் 2 minutes நான் டைம் தரேன், சால்வ் பண்ணுங்கள். பொறுமையாகவே சால்வ் பண்ணுங்கள். ஐ கிவ் 2 minutes. ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் எப்போ சார் வரும்? இட்ஸ் வெரி சூன் வந்துடும்பா. ஜான்வரி பிஃபோர் தட் நமக்கு பொங்கல் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஏன்னா வந்துடும். நான் February 1 நமக்கு எக்ஸாம், ஸோ போட்டுருவாங்க. இட்ஸ் வெரி சூன். Okay, well, super. How many of you done? How many of you done? Super. எஸ்எஸ்சிக்கு இந்த மாதிரி கேட்பாங்களா? ஓரளவுக்கு வரும்பா, ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க, பட் ஓரளவுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? ரைட், அண்ட் ஒரு டவுட்டு, பிடபிள்யூடி எஸ்சி கேண்டிடேட் மேக்ஸிமம் கட் ஆஃப், இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கட் ஆஃபை வந்து எப்போவுமே வந்து இவ்வளோ தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான் கட் ஆஃப் வைப்பாங்க அவ்வளோதான் வைப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பேஸ்ட் ஆன் த போஸ்ட் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்தது வித்தியாசப்படும். கட் ஆஃப்ன்றதை வந்து எப்போவுமே வந்து இது இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் இவ்வளோ அட்டன் பண்ணால் போதும், இவ்வளோ எடுத்திங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிலாம் நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ரைட், ஓகே. ஸோ எனக்கு சம்மர் ஃபேஸிங் நார்த், சம்மர் ஃபேஸிங் சவுத். இப்போ பொதுவாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் நார்த் ஃபேஸிங்,
இதுக்கு பேர் சவுத் ஃபேஸிங்னு சொல்லி முதல்லையே முடிவு பண்ணுறது. இப்படி முடிவு பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு ஏரோ மார்க். ஏரோ மார்க் இப்படி இருந்தால் இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஏரோ மார்க் இப்படி இருந்தால் இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அதை மட்டும் பண்ணுங்கள். எது நார்த்து எது சவுத்துங்கிறத நம்ம கடைசியாக முடிவு பண்ணிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பாசிபிலிட்டி பாதியாக குறையும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த எல் வந்து 5th டு த ரைட் ஆஃப் த பி. மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர் தான் மொத்தம். 5th டு த ரைட் அப்படின்னா இன்பிட்வீனில் 4 பேர். அப்போ இவங்க 2 பேரை சேர்க்கும் போது 6 பேர் வந்துருவாங்க. எனி ஒன் பர்சன் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? எல் வந்து 5th டு த ரைட் ஆஃப் த பி. அப்போ பியோட ஃபேஸிங் நார்த்தா சவுத்தான்றது எனக்கு தெரியாது. எனி ஒன் ஆரோ மார்க் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்? எல் டஸ் நாட் சிட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்போ பி தான் எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துட்டு இருக்காரு. கே வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த எல். ரைட்? இப்போ நம்ம அதை நான் சால்வ் பண்ணியே காட்டுறேனே. இப்போது இது சரி ரைட். உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு? ஓகே. ஸோ பி வந்து இந்த எண்டா? சரி ரைட். ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பி இப்படி உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி சார் பி வந்து சவுத்து ஃபேஸிங் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நான் முடிவே பண்ணலை. பி சவுத்து ஃபேஸிங் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கில் உட்கார்ந்துருக்காரு. அது தேவைப்படும் போது நான் மாற்றிக்குவேன். சரியா? ஸோ இப்படி உட்கார்ந்துருக்காரு. எல் வந்து 5th டு த ரைட் ஆஃப் த பி. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th. எல் இங்கே உட்கார்ந்துருக்காரு. இந்த எல் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு கிடையாதுன்றதுனால இந்த பக்கம் இன்னும் ஒரு ஆளை நான் சேர்த்துறேன். அடுத்த பாயிண்ட்லேயே வந்துட்டு ரைட்டா? எல் டஸ் நாட் சிட் அட் த கார்னர். அப்போ ஒரு ஆளை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டேன். மொத்தம் 7 பேர் வந்துட்டாங்களா? 1 2 3 4 5 6 7. 7 பேர் வந்துட்டாங்க. ரைட்? கே வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த எல். அப்போ எல்லோட ரைட் சைடில் 2வது ஆள் கே. அப்போ ஆரோ மார்க்கை இப்படி போட்டால் மட்டும்தான் என்னால் இங்கே கேவை எழுத முடியும். இல்லைன்னா எழுத முடியாது. எஸ் வந்து 3rd டு த ரைட் ஆஃப் த கே. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இங்கே பி உட்காந்துருப்பான். ஆரோ மார்க்கை அப் ஆரோ மார்க் போட்டேன் அப்படின்னா 3rd டு த ரைட்டு கொடுக்க முடியாது. ரைட்டா? யாரை எனக்கு இந்த எஸ் எழுதுறதுக்கு. அப்போ ஆரோ மார்க் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எழுத முடியும். எஸ் வந்து 3rd டு த ரைட் ஆஃப் த கே. முடிஞ்சா? அடுத்தது ஜே சிட் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த கியூ. பக்கத்தில் இருக்கணும் ஜேயும் கியூவும். அண்ட் போத் ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். வேறு வேறு டைரக்ஷனாக பார்த்துட்டு இருக்கணும். 2 பேர் சேர்ந்தாப்பில் வரணும் அப்படின்னா அது இந்த இடத்துல மட்டும்தான் முடியும். இந்த இடத்துல மட்டும்தான் முடியும். கரெக்டா? ஜே வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த கியூ. ஸோ ஜே அண்ட் கியூ இங்கே வருவாங்க. அப்போ மீதம் இருக்கிற ஒரு ஆள் இங்கே வந்துடுவார். அது எனி ஒன் பர்சன். அந்த பர்சன் யாருப்பா? பி கியூ ஆர் எஸ் ஜேகே. எனக்கு தெரிஞ்சு 6. ஸோ 6 இங்கே நம்ம எழுதிடலாம். கரெக்டா? ரைட்? இந்த இடத்துல ஜே அண்டு கியூ எனக்கு வந்துடுவாங்க. ரைட்? ஜே இஸ் நாட் நெக்ஸ்ட் டு கே. கே பக்கத்தில் ஜே கிடையாது. ஸோ ஜேவை இங்கே கொடுத்துட்டா கியூவை இங்கே கொடுத்துருவாங்க. எப்படி உட்காந்துருக்காங்க? ஜே இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த கியூ. இமீடியட் லெஃப்ட். 2 பேர் டவுன் ஆரோ மார்க்கில் இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக அடுத்த பர்சன் மேலே தான் இருக்கணும். இந்த பக்கம் 2 பேர் கீழே இருக்காங்களா? அப்போ இவன் மேலே தான் இருக்கணும். ரைட்? இவங்க 2 பேர் அப் ஆரோ மார்க் பார்த்துருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இவன் டவுன் ஆரோ மார்க்கில் தான் இருக்கணும். இப்போது இது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் யார் நார்த்து ஃபேஸிங் யார் சவுத்து ஃபேஸிங்கிறது எனக்கு இப்போ தெரியலை. அது வேணும்னா நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ரைட்டா? ஆர் அண்ட் எஸ் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆமாம், ஆர் அண்ட் எஸ் ஆப்போசிட் ஃபேஸிங்கில் தான் எனக்கு இருக்காங்க. ஆர் ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன். ஆர் வந்து சவுத்து ஃபேஸிங். அப்போ என்ன அர்த்தம்? ஆர் வந்து இப்படி இருக்கானே சார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆன்சர் இந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் வரைஞ்ச இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆரோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தால் எனக்கு இப்போது சவுத்து ஃபேஸிங், இப்படி இருந்தால் அதுக்கு பேர் நார்த்து ஃபேஸிங். என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு பாசிபிளில் போட்டேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 2 பாசிபிளில் போட்டிருப்பீங்க இந்த கொஸ்டினை. ரைட்? இந்த பியை நார்த்து ஃபேஸிங்னு முதல்ல அதை முடிவு பண்ணதுனால நார்த்தில் 1 சவுத்தில் 1 2 போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இது அப்படியே தலைகீழாக திருப்பின மாதிரி ஆன்சர் வரும். ஒன்றும் இல்லை, உங்கள் பேப்பரை தலைகீழாக திருப்பி வச்சு பாருங்களேன். அப்படியே தலைகீழாக திருப்புங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்கிற இந்த ஆன்சர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ சம்மார் ஃபேஸிங் நாட் சம்மார் ஃபேஸிங் சவுத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லையே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க.
சால்வ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆரோ மார்க்கை பொறுத்து அதை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ரைட்டா? மெயின் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், கிவ் மீ த டிப்ஸ். இப்படி நடுவில் பாதி செஷன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? மெயிலில் கொஞ்சம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச டிப்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. ரைட்? அடுத்தது, சார் மேக்ஸ் ஒய்டிசி புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா? எந்த ஒரு புக்கையுமே நான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அதை மட்டும் படிச்சுட்டு நான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரைட்? கரண்ட் அஃபேர்ஸ், வேர் டு ப்ரிப்பேர் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு நீங்கள் இனிமேல் தான் வெப்சைட் தேடுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டகாலம்ப்பா. ரைட்டா? நம்ம அடால் இருக்குது, இல்லை தமிழில் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட என்னோட மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி கொஞ்சம் நேரம் தான் கொடுத்தேன். ஸோ இந்த மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வேணால் வெப்சைட் ஷேர் பண்ணுறேன் எந்த வெப்சைட்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் திஸ் மந்த் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் த ஆர்ஆர்பி ப்ரிப்ரேஷன். இந்த மாதம் தான் நீங்கள் ஆரம்பிக்கவே போகிறீங்களா? ஸோ நல்லபடியாக ஆரம்பிங்கப்பா. ஆர்ஆர்பி கிளர்க்கு கட் ஆஃப் இன்னும் நான் ப்ரெடிக்ட் பண்ணல, நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ கிவ் தட் சேம் 2 minutes டைம். மறுபடியும் ஒரு 2 minutes டைம் தரேன், ட்ரை பண்ணுங்கள். 7% such that a way some are facing north while some are facing south. அவ்வளோதான். Okay. ஓகே, ஸோ கொஞ்சம் வேமா. வெரி குட்மா, வெரி குட் ஆன்சர். சரி, ரைட். டைம் அவுட். ரைட். சிம்பிளாக ஒரு 7 பேரை வச்சு சால்வ் பண்ணுற ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின். 7 பேர், சம் ஆர் ஃபேஸிங் நார்த், சம் ஆர் ஃபேஸிங் சவுத். வேறு எந்த லைனும் பெருசாக கொடுக்கல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? ஒன்லி 2% சிட் லெஃப்ட் ஆஃப் த டீ. டீயோட இடது பக்கத்தில் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஸோ டீயோட இடது பக்கத்தில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ மார்க்கை நான் போடுறேன். சரியா? டீயோட லெஃப்டில் 2 பேர் தான். சரி, டீயை நார்த் ஃபேஸிங், நான் திரும்ப சொல்கிறது தான், என்னையை பொறுத்த வரைக்கும் இது நார்த் ஃபேஸிங் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க், அவ்வளோதான். அது நார்த்து இருக்குதா சவுத்தில் இருக்காங்கிறத நான் அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன். சரியா? ரைட். ஒன்லி 2% சிட் லெஃப்ட் ஆஃப் த டீ. 3% பிட்வீன் டி அண்ட் பி. 1 2 3 பி. இப்போ இந்த இடம் தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஹூ யாரை குறிக்குது? பியை குறிக்குது. ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன். அப்போ எடுத்தாலும் இப்படி போட்டக்கூடாது. அவர் தான் சவுத் ஃபேஸிங். எனக்கு தான் தெரியாது. இப்போ டீ ஒரு வேளை சவுத் ஃபேஸிங்காக இருந்திருந்தா தெரியாது. ஸோ எனக்கு இவன் சவுத் ஃபேஸிங்கிறது தெரியும், ஆனால் எப்படி ஆரோ மார்க் போடணும்னு எனக்கு தெரியலை. வெயிட் பண்ணுறேன். ரைட். அடுத்து 1% பிட்வீன் ஏ அண்ட் ஜி, ஹூ இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் த பி. இப்போ
பியோட ஜஸ்ட் ரைட்டில் எனக்கு இருக்கணும். அப்போ வேறு வழியே இல்லை, இப்படி தான் நான் கொடுத்தாகணும். சரி சார், ஒருவேளை நீ இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, சரி ஒருவேளை மாற்றி இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து ஃபஸ்ட் என்னது நமக்கு ஒன்லி 2% லெஃப்ட் ஆஃப் த டீ, டீயோட இடது பக்கத்தில் 2 பேர், நான் டீயை இப்படி கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் பெருசாக மாற்றம் வந்துட போகிறது இல்லை. டீயோட இடது பக்கத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. 1 2 3 இந்த இடத்துல எனக்கு யார் வந்திருக்கணும்? 3% பிட்வீன் டி அண்டு பி. ரைட். இப்போ பி வந்து சவுத் ஃபேஸிங். ஓகே, பி வந்து சவுத் ஃபேஸிங். 1% பிட்வீன் ஏ அண்ட் ஜி ஹூ இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் த பி. ஜஸ்ட் ரைட் ஆஃப் த பி, ஜி வந்து இப்படி வந்திருப்பான். அப்போ இதுதான் எனக்கு சவுத் ஃபேஸிங். ரைட்டா? அப்படி வந்திருக்கும். ஒன்றும் பெருசாக மாற போகிறது இல்லை, உங்களுக்கு பயப்பட வேண்டாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஜியை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். 1% பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ரைட்? ஏவை இங்கே நான் கொடுத்துருப்பேன். ரைட்? ஹூ இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் த பி. அடுத்தது நமக்கு டி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஏ. ஏல வந்து தேர்டு லெஃப்ட், டி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஏ. உள்ள தூக்கி போட்டாச்சு. டி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஏ. இ ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன். அப்போ பி ஆல்ரெடி சவுத் ஃபேஸிங்கில் தான் இருக்கான். இப்போ இ ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன் அண்ட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த டி. இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த டி. E facing south direction, immediate left of the D, right? And immediate left of the D. L and B facing same direction but opposite to the G. L and B. L and B facing same direction but opposite to the G. ரைட்டா? இப்போ GAT 3 பேரும் நார்த் ஃபேஸிங்லையும், BL E and D இவங்க 4 பேர் சவுத் ஃபேஸிங்லையும் இருக்காங்களா? உங்களுக்கு ஆன்சர் அப்படி வந்திருக்காங்களா? ஜஸ்ட் அது அப்படியே தலைகீழாக திருப்பின மாதிரி வந்திருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். டியோட செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்கா? இங்கே டி உட்காந்துருக்கான். உங்களுக்கும் அதே தான் வந்திருப்பான். டியோட செகண்ட் லெஃப்ட்டில் டி வந்திருப்பான். எல்லோட தேர்டு ரைட் யார்? ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இ உட்காந்துருக்கான். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், அதே ஆன்சர் தான் இருக்கும். ஆன்சரில் மாற்றம் இருக்காது. நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். சரியா? ரைட். அடுத்தது 7% சிட்டிங் இன் எ ரோ ஃபேஸிங் நார்த். ரைட்டா? ரோ அண்ட் ஃபேஸிங் நார்த் அண்ட் ஹேவ் த டிஃப்ரெண்ட் ஏஜஸ். எல்லாரும் வேறு வேறு வயதுகளில் எனக்கு இருக்காங்க. ஸோ 2 என்டிட்டி டிஃப்ரெண்ட் ஏஜஸ் வச்சு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ ரைட், இதுக்கு 1 மினிட் தரலாமா 2 மினிட் தரலாமா பார்க்கலாமா? 7% தான் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் எனக்கு இருக்காங்க. ஸோ ஐ கிவ் த 2 மினிட்ஸ் டைம். 2 நிமிஷம் டைம் தரேன். ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நியர்பை வந்துட்டோம். Well, the time out. சரி, how many of you done? ரைட், எத்தனை பேர் எப்படி முடிச்சிருக்கீங்க? ஏஜ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருந்துச்சா? மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் எனக்கு 7 பேர் தான்.
அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே எனக்கு டி வந்து தேர்டு ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ரைட் எண்டில் இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் தெரியல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எல்லாருமே நார்த் ஃபேஸிங்கில் வந்துட்டாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு. ஏட்டா எல்லாருமே நார்த் ஃபேஸிங் அப்படி தானே, ஃபேஸிங் நார்த்து ரைட்டா, அதனால் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ரைட். கியூ வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த டி, தேர்டு ரைட், அதாவது எனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டில் மூணாவதாலாம் இருக்காரு. செகண்ட் டு த ரைட் அப்படின்னு நமக்கு வரும்போது, சரி செகண்ட் டு த ரைட் வரும்போது மேபி அந்த கியூ எக்ஸ்ட்ரீம் எண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். த நம்பர் ஆஃப் பர்சன் சிட் லெஃப்ட் ஆஃப் த கியூ ஆர் சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன் டு த ரைட் ஆஃப் த ஜி. அப்போ ரெண்டு பாசிபிள், யோசிக்காம ரெண்டு பாசிபிள் எடுக்கிறது தான் இதில் புத்திசாலித்தனம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. ஸோ டி வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து மூணாவது ஆள், இல்லை இந்த லாஸ்ட்ல இருந்து மூணாவது ஆள். கரெக்டா? டி வந்து தேர்டு ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. கியூ செகண்ட் டு த ரைட் ஆஃப் த டி. Q second to the right of the D. The number of person left of the Q same as number of person right of the G. So இந்த பக்கம் ரெண்டு பேர், இந்த பக்கம் ரெண்டு பேர், இது பாசிபிளே கிடையாது. கரெக்டா? ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க, அதே ரெண்டு பேர் இங்கே வரும்போது எனக்கு அது பாசிபிள் இல்லைன்னு ஆகி போச்சு. ரைட். ஸோ இங்கே இருக்கான் அப்படின்னா G எனக்கு இங்கே வந்துடுவான். who is 20 years old. ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தாலுமே அது பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது P fourth to the left of the one who 35 years old. Right? Fourth to the left of P வந்து 1 2 3 35. Right? So P வந்து fourth to the left of the one who 35 years old. Q is not 35 years old. கண்டிப்பா இவன் 35 இல்ல அப்படின்னா இவன் கொடுத்தாதான் 1 2 3 என்னால் இங்கே கொடுக்க முடியும். ரைட்டா? அப்போ இவன் தான் 35ன்னு கொடுத்தாதான் 1 2 3 4 இந்த இடத்துல P வர வைக்க முடியும். வேற பாசிபிள் இல்லை. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு டோட்டல் ஏஜ் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் டி வந்து 75. டி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஏஜ் வந்து 75 வரணும். அப்போ இவன் எவ்வளோ இருக்கான், 35 இருக்கான் அப்படின்னா இவன் கண்டிப்பாக 40 இருக்கணும். அப்போ தான் எனக்கு 75 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஜே வந்து 30 இயர்ஸ் ஓல்டு. அப்போ இவனும் கண்டிப்பாக கிடையாது, இவனும் கண்டிப்பாக கிடையாது. ஜே வந்து 30 இயர்ஸ் ஓல்டு, உள்ள தூக்கி போட்டாச்சு. பி வந்து 20 இயர்ஸ் ஓல்டர் தென் த ஒன் ஹூ ஹிஸ் இம்மீடியட் நெய்பர். இந்த பி வந்து பக்கத்தில் இருக்கிறவனை விட நல்லா யோசிச்சு பாருங்க, 20 வயது பெரியவன். ரைட்டா? 20 இயர்ஸ் ஓல்டர். அப்போ ஏற்கனவே 40 வந்துருச்சு. 20 + 20 40 கண்டிப்பாக கிடையாது. 30 + 20 50. 20 இயர்ஸ் ஓல்டர். அடுத்தது யூ வந்து சிட் டு த ரைட் ஆஃப் த எல். யூ சிட் டு ரைட் ஆஃப் த எல். சரி, ரைட், ஓகே. ஹூ இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ 25. எல் வந்து 25 இயர்ஸுக்கு இம்மீடியட் லெஃப்டில் உனக்கு உட்காந்துருக்காங்க. Q இஸ் 5 இயர்ஸ் யங்கர் தென் P. Q வந்து Pயை விட 5 வருஷம். அப்போ எனக்கு 45. 5 இயர்ஸ் யங்கர், சின்ன பையன். ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ எல்லாமே வரிசையாக தான் இருந்திருக்கு. நல்லா கவனித்து பார்த்தீங்களா? நான் சால்வ் பண்ணது ஏதாவது பின்னாடி வந்து அப்புறம் முன்னாடி போய் தம்பி இதை ஞாபகம் வச்சுக்க நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம் அப்படி ஏதாவது பண்ணமா? எதுவுமே பண்ணல. பாயிண்ட்டு வரிசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணோம்? பொறுமையாக சால்வ் பண்ணோம். நீங்கள் ரீட் பண்ணுற பாயிண்ட்டை பொறுமையாக ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக அப்படி ஆன்சர் கிடைக்கும். ரைட். அந்த பொறுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியாப்பா? ரைட். அடுத்த கொஸ்டின் 6 person the row facing north and different ages. சரியா? ஸோ மறுபடியும் இன்னொரு 2 minutes டைம் தரேன். ஜஸ்ட் இதை அதே மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். I give 2 minutes. பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ வெல் சூப்பர். எஸ், டைம் முடிய போகுது. அப்படியே லைவ் கம்மியாயிடுச்சு. 1 ஹவரில் கிளம்பிடுவேன்னு நினச்சிட்டிங்களோ? 4 மணி நேரம் லைவு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், டைம் அவுட். ரைட், வெல், 6 person சிட்டிங் இன் எ ரோ ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். ரைட்டா, மொத்தம் 6 பேர். அவங்களோட டிஃப்ரெண்ட் ஏஜஸில் எனக்கு இருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன், V is immediate right of the one who 18 years old. So 18 years old immediate rightல V வந்துட்டாங்க. 3 person between V and P. Who's it extreme end? மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ரைட்டா, அதில் V and P. Who's it at the extreme end? ஸோ எனக்கு 1 2 3 ஒரு வேளை P எனக்கு இங்கே வந்திருக்கலாம். ரைட்டா, எனக்கு 3 person between. அப்போ 1 2 3 4 5 இவன் 6, இவனும் எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் இருக்கான். ரைட், இல்லை ஒரு வேளை P இங்கே இருக்கான். 1 2 3 V எனக்கு இங்கே வந்திருந்து இங்கே 18 வந்திருந்தால், ரைட்டா, இவன் எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்போ 1 2 3 4 5 6 இங்கே வந்திருப்பான். ரைட், 3 person between V and P. Who's at extreme end of the row? M வந்து second to the right of the T, who is not 18 years old. M வந்து second to the right T, ஆனால் இவன் 18 years கிடையாது. ரைட், இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். T and M இங்கே கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்போ வந்தால் எனக்கு T and M இங்கே மட்டும்தான் வரணும். ஸோ T-யை இந்த இடத்துல கொடுத்துட்டு எம்முக்கு 18 years கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக இதை கொடுக்க முடியாது. ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். T is second to the right of the M. கொடுத்துடலாமா? M வந்து second to the right of the T, who is not that 18 years old. V age is equal to the sum of the age of T and M. V ஓட ஏஜ் வந்து V age is equal to that. V ஓட ஏஜ் is equal to T plus M. அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், the age of the Q, square value of the odd number. இங்கே இருக்கிறதுல எது ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஆட் நம்பர்? 15 18 20 21 25 33 இருக்குது. ஒன்றே 25 மட்டும் தான் ஸ்கொயர் வேல்யூவே. ஸ்கொயர் வேல்யூவே வேறு யாருமே இல்லை, 25 மட்டும்தான். ஸோ எனக்கு the age of the Q is ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ எனக்கு இதில் இந்த இடத்துல தான் Qவை கொடுக்கணும், ஏன்னா வேறு வழி இல்லை. Q இட்ஸ் 25. ரைட், இதில் 2 இடம் என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணலாம். ரைட்டா, Q age is ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் தி ஆட் நம்பர் அண்ட் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் த எஸ். எஸ்ஸோட மீதி இருக்குது ஒரே ஒருத்தர் தான். ரைட்டா, எஸ்ஸோட லெஃப்ட்டில் என்னால் எழுதணும் அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் இல்லை. ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு Q வந்து நமக்கு 25 years old அண்ட் லெஃப்ட் ஆஃப் த எஸ் இது பாசிபிள். முடிஞ்சு. ரைட்டா, நெக்ஸ்ட், P இஸ் நாட் யங்கர் தென் எஸ். எஸ்ஸை விட யங்கர் கிடையாது, அப்போ எஸ்ஸை விட எல்டராக இருப்பான். ரைட்டா, P இஸ் எல்டர் தென் எஸ் ஆக எனக்கு இருக்கான். ரைட், இப்போ நமக்கு 2 ஏஜ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். வெல், இப்போ 18 எனக்கு போயிடுச்சு, 18 எம்முக்கு. ரைட்டா, எம்முக்கு 18. இந்த 18ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணால், ஒரு வேளை எனக்கு 15 ஆட் பண்ணால் 33. ரைட்டா, 15 ஆட் பண்ணால் எனக்கு V வந்து 33 கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் வேல்யூவே, அதை விட மேக்ஸிமம் இல்லை. ரைட்டா, தென் அடுத்தது P அண்ட் எஸ்ஸில் பேலன்ஸுக்கு 20 21. அதில் P தான் 21, இவன் 20 எடுத்துக்கலாமா? முடிஞ்ச ஆன்சர் இப்போ. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வெல், 8 person sitting in the straight line. ரொம்ப போர் அடிக்குதோ ஒரே ஸ்ட்ரைட் லைனாக பார்க்குறதுனால? ரைட், அடுத்து ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் வச்சு வரக்கூடிய ஒரு 2 கொஸ்டின் பார்த்து டக்குன்னு அடுத்தது
போயிடலாமா? ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். 1 ஹவராக இதே பார்த்துட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு நான் லீனியர், லீனியரில் அன்னோன் பர்சன், எ சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் இன் இயர் ரோ. எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் தெரியாது, ரைட்? நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆர் வந்து ஃபோர்த்து ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் எண்ட். இன்கேஸ் உங்களுக்கு அன்னோன் வந்துட்டாலே நீங்கள் பாசிபிலிட்டியை அவாய்ட் பண்ண தவிர்க்கிறத விட்டுருங்க. பாசிபிலிட்டியை விட்டுட்டு போகலாம், நம்ம ஷார்ட்டாக எடுக்கலாம், அது வேண்டாம், ரைட்டா? அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அன்னோனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அன்னோன்கிறது ஈஸியாக தான் கொடுப்பான், பட் கொஞ்சம் லென்த்தியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அதோட டிஃபிகல்ட்டியே. நீங்கள் அதை பிரேக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க, ரைட்டா? ஸோ ஆர் வந்து ஃபோர்த்து ஃப்ரம், ரைட்டா, ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஓகே. ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. 1 2 3 4. ஸோ ஆர் வந்து இந்த இடத்துல எனக்கு உட்காந்துருக்கான், ரைட்டா? ஆர் வந்து ஃபோர்த்து ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். இல்லை, இங்கே 1 2 3 4. ஆர் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கான். எஸ் வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஆர். எஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. எஸ் வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஆர். நெக்ஸ்ட் அடுத்தது, ஒன் பர்சன் சிட் பிட்வீன் டி அண்ட் எஸ். ஸோ டி வந்து இங்கே வந்துடுவான். இதில் 2 பாசிபிள், அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் வரலாம், ரைட்டா? டி அண்ட் எஸ். டி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த டி. இந்த டி வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த டி. டீயோட இடத்துல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஒரு வேளை நான் இந்த பக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு 2 பாசிபிள் கையோட வருவாங்க. டி வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த டி. 2 பர்சன் பிட்வீன் டி அண்ட் யூ ஹூ இஸ் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த பி. 2 பர்சன் பிட்வீன் அப்படின்னு சொல்கிறாங்களா? 2 பர்சன் பிட்வீன் டி அண்ட் யூ, ரைட்? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை இங்கே எனக்கு வந்துட்டான் அப்படின்னா, இந்த இடத்துல டி வந்துட்டான் அப்படின்னா, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டி வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த டி. ஸோ இங்கேருந்து வந்திருப்பான் 1 2 தேர்டு. டி வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த டி. 2 பர்சன் பிட்வீன் டி அண்ட் யூ கொடுக்க முடியாது, உள்ளே மாட்டிக்குவான், ரைட்டா? இதில் கொடுக்க முடியாது. அப்போ டியை நீங்கள் ஒரு வேளை 1 பர்சன் பிட்வீன் எஸ் அண்டு 1 பர்சன் பிட்வீன் எஸ் அண்ட் டி, ரைட்டா? இப்போ இங்கே 1 2 ஒரு வேளை இந்த இடத்துல எனக்கு, ரைட்டா, ஒரு வேளை வந்திருந்தால் டி வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த டி ஒரு வேளை வந்திருந்தால் 2 பர்சன் பிட்வீன் டி அண்ட் யூ 1 2 யூ எனக்கு இங்கே வந்திருப்பான். 1 2 யூ எனக்கு இங்கே வந்திருப்பான். Who is just left of the B? U வந்து just left of the B. கொடுத்துலாமா? More than 1 person between R and B. ஆருக்கும் பிக்கு நடுவில் more than 1 person. அப்போ இவன் தப்பு, இவன் தான் கரெக்ட், ரைட்? அண்ட் எக்ஸ் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எல். இன்னும் எக்ஸ் அண்ட் எல் இங்கே வரல. இங்கே எக்ஸ் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எல் அண்ட் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி. யார்? இந்த எக்ஸ் வந்து பி பக்கத்தில், பி பக்கத்தில் வரணும் அப்படின்னா எக்ஸ் இந்த பக்கம் தான் வந்திருக்கணும். ஸோ எல். இப்போ இந்த கொஸ்டினில் எல் தான் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கானான்றது சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் எஸ் தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட், ஏன்னா வேறு வழி இல்லை. டி வந்து ஆர் வந்து எக்ஸ்ட்ரீம்லேருந்து 4வது ஆளாக இருக்கான்றதை பார்த்தோம். ஆனால் இதில் எல் எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் இருக்கானான்னு கேட்டால் தெரியாது, ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் அந்த மாதிரியான ஒரு மாடல் கொஸ்டின், சரியாப்பா? ரைட். அண்ட் தென் போலாமா? அடுத்தது போலாமா? கொஸ்டின் இஸ் வெரி பிக் இல்லையேம்மா? ஐ திங்க் கொஸ்டின் உங்களுக்கு பெருசாக தெரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. இதெல்லாம் பேசிக் லெவல் கொஸ்டின், ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஐடியா வரும், சரியா? ரைட். ஸோ அடுத்த மாடல் போயிடலாமா? ஸ்கொயர் டேபிள். ஸோ அடுத்த மாடல் ஸ்கொயர் டேபிள் சீட்டிங், ரைட்டா? ஸ்கொயர் டேபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பேர் பொதுவாக கார்னரில் உட்காந்துருப்பாங்க, 4 பேர் மிடில் உட்காந்துருப்பாங்க. அதில் கார்னரில் இருக்கவங்க ஒரு ஃபேஸிங், மிடில் இருக்கவங்க ஒரு ஃபேஸிங். அதுதான் பெரும்பாலும் நமக்கு கேட்குற ஒரு மாடல் ஆஃப் கொஸ்டின், ரைட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 8 person sitting in the square table such that a way 4 of them sit at the corner and they are that facing toward the center. கார்னரில் உட்காந்துருக்கவங்க சென்டர். 4 person sit at that middle of that side and square table facing away from the center, ரைட்டா? ஸோ எனக்கு ஒரு ஸ்கொயர் டேபிள், ஸோ நடுவில் உட்காந்துருக்கவங்க ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர், கார்னரில் உட்காந்துருக்கவங்க ஃபேஸிங் த சென்டர் அப்படின்றத சொல்கிறாங்க, சரியா? இந்த மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செகண்ட் தாராளமாக போதும் நான் நினைக்கிறேன். வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின், டக்குன்னு ட்ரை பண்ணி முடிங்க. Just 30 seconds. சிம்பிளாக முடியுது. ஓகே, இந்த டைம் அவுட். ஒரே டேப்லெட் போட்டுக்கிறேன்ப்பா.
சுகர் வந்தவன் பிபி வந்தவன்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கிறான்ற மாதிரி. நல்ல டேப்லெட் போட மறந்துட்டேன். ரைட், ட்ரை பண்ணலாமா? ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணலாம்? நமக்கு ஃபஸ்ட்டு சி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி வந்து செகண்ட் டு த ரைட் அண்ட் இமீடியட் ரைட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி ரெஸ்பெக்டிவ்லி. ஏ வந்து ஆப்போசிட் டு த எஃப், நாட் ஃபேஸிங், ஆப்போசிட், அர்த்தம் வேறு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நான் லீனியரை லீனியராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8. ஐ திங்க் சர்க்குலர் டேபிள் மிஸ் ஆகிடுச்சுல, சர்க்குலர் டேபிளை மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் லீனியருக்கு அப்புறம் சர்க்குலர் போட்டுருக்கணும், நான் மாற்றி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒருத்தன் அப்பேரோ மார்க், ஒருத்தன் டவுன், மாற்றி மாற்றி இருப்பாங்க. கரெக்டா? இது மாறி மாறி வரும். சார் இது ஸ்கொயர் டேபிள் தான், ஸ்கொயரை தான் நான் இப்படி மாற்றிட்டேன். இந்த ஸ்கொயரை தான் நல்லா பாருங்கள், ஒருத்தன் உள்ள ஒருத்தன் வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே. ரைட்டா? அதை தான் இங்கே இப்படி கொண்டு வந்துட்டேன். ரைட், சி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப், சி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த எஃப், இம்மீடியட் ரைட் ஆஃப் ஜி, இம்மீடியட் ரைட் ஆஃப் ஜி. ஏ வந்து ஆப்போசிட் டு எஃப், 1 2 3. அப்போ ஏ இங்கே வந்திருப்பான். ஏ வந்து எஃப்போட ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கான். 2 person பிட்வீன் பி அண்ட் ஏ, பிக்கும் ஏக்கு நடுவில் 2 பேர். ஒருவேளை 1 2 இங்கே வந்திருக்கலாம், 1 2 இங்கே வந்திருக்கலாம், மேபி பி இந்த 2ல் எங்கே வேணால் வந்திருக்கலாம். டி வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஹச், டி வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஹச். இப்போ செகண்ட் டு த லெஃப்ட் வரணும் அப்படின்னா இந்த பாசிபிள் மட்டும்தான் வாய்ப்பு, வேறு வழியே இல்லை. இந்த 2 இடம் தான் நம்ம எடுக்கவே முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி இங்கே மட்டும்தான் வரணும். இதில் டி வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஹச். ஓகேவா? டி வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஹச். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். ரைட்டா? யார் இன்னும் நம்ம எழுதாமல் இருக்கோம்? ஏ பி சி டி, இ இன்னும் நம்ம எழுதலை. ஸோ ஈயை கொண்டு வந்து எழுதுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி சார், இதில் யார் கார்னரில் உட்காந்துருக்கா, யார் மிடில் உட்காந்துருக்கான்னு தெரியாது, இருந்துட்டு போகுது. நமக்கு தேவை ஆன்சர். இந்த கேள்வி, இந்த வரைஞ்சிருக்கிற இந்த மாடலை வச்சு நீங்கள் அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இதை ஆன்சர் பண்ண முடியும். சரியாப்பா? வெல், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அடுத்தது சேம் அதே மாதிரியான ஒரு கார்னர் டேபிள் தான். மிடில் ஆஃப் த டேபிளில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் டேபிள். 8 person around the square table such that you have 4 person in the corner of the table, 4 person middle of the table. The person sit at the corner facing away from the center. Idhula corner la irukkavan away from the center and the person sit the middle or facing towards the center. Middle la ukandirukkavan facing towards the center. So idhukku na 1 minute time tharren. 1 minute time tharren idhukku. So இந்த மாடல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெளியே எங்கே போனாலும் கற்றுக்க முடியாது. இப்போ நான் சால்வ் பண்ண இந்த மெத்தட்லாம் வந்துட்டு okay. Time out. Time out. சரி, ரைட். சேம் அதே கோடை போட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். இதில் டி வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் டி வந்து ஃபஸ்ட் இடத்துலமே கார்னரில் உட்காந்துருக்கான், அதாவது ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். ரைட்டா? உட்காந்துருக்கான்றது ஆரம்பத்தில் அவன் சொல்லிட்டான். அது ஒரு அட்வான்டேஜ். இதில் நீங்கள் ஸ்கொயர் டைப்லேயே போட்டாலும் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? ஏன்னா இடத்துல அந்த பாயிண்ட் வந்துட்டதுனால. அடுத்து 1 person பிட்வீன் டி அண்ட் ஜி. ரைட்டா? பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த கோடு வரைகிறதுக்கு, ரைட்டா, இப்படி போட்டு இதை வரையும் போது டைம் நிறையா செலவான மாதிரி தெரியும்.
அதுவே வந்து நீங்கள் இதை இப்படி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. 1 2 3 4 5 6 7 8 இவ்வளோ தான் ரைட்டா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 ரைட்டா. ஸோ சேம் இதை 2 பாசிபிள் வரும். 1 2 3 4 5 6 7 8 ரைட். டி வந்து ஒரு கார்னரில் உட்காந்துருக்கான். சரி, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ ரைட்டா. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு உட்காந்துருக்கான். 1 person between டி அண்ட் ஜி. ஸோ டியிலேருந்து ஜி இந்த பக்கம் வந்திருக்கலாம், டியிலேருந்து ஜி இந்த பக்கமும் எனக்கு வந்திருக்கலாம் ரைட். அடுத்தது நமக்கு கியூ வந்து ரைட்டா. கியூ வந்து தேர்டு டு த ரைட் ஆஃப் த ஜி. ஜியோட ரைட்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஸோ கியூ வந்து இங்கே வந்திருப்பான். ஜி வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. கியூ வந்து இங்கே வந்திருப்பான் கரெக்டாக. கியூ வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் த ஜி. 3 persons sit between Q and E. Q and E 3 person. Q வந்து 1 2 3 E எனக்கு இங்கே வந்திருப்பான். Q வந்து 1 2 3 E வந்து எனக்கு இங்கே வந்திருப்பான் ரைட்டா. W sit second to the right of the E. W sit second to the right of the E. ஃபஸ்ட்டு செகண்டு W இங்கே வந்திருப்பான். அண்ட் W sit second to W. W is not the neighbor of the D. Wவும் Dயும் பக்கத்து பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. WD இல்லை ரைட். அண்ட் H sit second to the right of the K. H is it second to the right of the K. அப்போது கேவோட ரைட் சைடில் ஃபஸ்ட்டு செகண்டு. ஹச் எனக்கு இங்கே வந்துடுவானா. இப்போ மீதம் இருக்கிற ஒருத்தனை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும் ரைட். ஸோ ஆன்சர் கம்பேர் பிட்வீன் வரைகிறதுக்கு ரெண்டும் ஒரே தான், 2 பாசிபிள் தான். அதுலேயும் 2 தான் போட்டிருப்பீங்க, இதுலேயும் 2 தான் வந்திருக்கும் பாசிபிலிட்டி. பட் கொஞ்சம் என்ன அப்படின்னா வரைகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டா. ரைட் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ரைட். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ரைட். மறுபடியும் வரீங்க ஸ்கொயர் டேபிளே பார்ப்போம். 8 person around the square table, 4 person the corner, 4 person facing the center, middle of the side, all of them necessary in the same order. 4 person sit at the corner facing inside and 4 person middle facing outside. middle இருக்கவன் facing outside. middle இருக்கவன் facing outside right. middle இருக்கவன் facing outside. ஸோ நம்ம ஆன்சர் வரும். Okay. Well. So the time out. மொத்தம் 8 பேர் கரெக்டா. 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா. 1 2 3 4 5 6 7 8 ரைட். ஃபஸ்ட்டு சி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஹச். சி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஹச். ஹைச்சோட வலது பக்கத்தில் இரண்டாவது ஆளாக இருக்கணும். ஹைச்சோட வலது பக்கத்தில் இரண்டாவது ஆளாக சி இருக்கணும். சி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஹெச். 3 persons sit between A and C ரைட்டா. 3 persons between A and C. சிலங்க 1 2 3. ஸோ A and C. நீங்கள் 2ல் எந்த பக்கம் கவுண்ட் பண்ணாலும் 3 personன்றது 3 தான். இப்போ 2 personோ 1 personோட தான் 2 பாசிபிள் வரும். ரைட்டில் ஒருத்தன் லெஃப்ட்டில் ஒருத்தன் அப்படின்னு போகிற மாதிரி யோசிக்கலாம். பட் இதில் நீங்கள் இந்த பக்கம் கவுண்ட் பண்ணாலும் நடுவில் 3 பேர் தான் இருப்பான், இந்த பக்கம் கவுண்ட் பண்ணாலும் 1 2 3 பேர் தான். ஸோ அதனால தான் 3 person வந்தால் ஈஸி ரைட்டா. அடுத்தது டி வந்து இம்மீடியட் ரைட் ஆஃப் த ஏ. டி வந்து இம்மீடியட் ரைட் ஆஃப் த ஏ. பட் ஆனால் டஸ் நாட் சிட் அட் த கார்னர், இவன் மிடில் ஆஃப் த டேபிள். யார்? இந்த டி வந்து மிடில் ஆஃப் த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எஃப் இஸ் நாட் ஏஸ் இம்மீடியட் நெய்பர். ஏ பக்கத்தில் கண்டிப்பாக. அப்போ எஃப் இங்கே ஏ பக்கத்தில் இல்லை, மிச்சம் இருக்கிற 3 பிளேஸில் ஏதோ ஒரு இடத்துல. எஃப் இஸ் நாட் ஏஸ் இம்மீடியட் நெய்பர். ஜி வந்து செகண்ட் ஆஃப் த லெஃப்ட் ஆஃப் த டி.
செகண்ட் டு த லெஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு சரி யார் வச்சிடும் ஜி வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தட். ஓகே 2 persons sit between ஜி அண்ட் பி. ஜியிலேருந்து 1 2 பி இங்கே வந்திருக்கலாம். இந்த பக்கம் 1 2 ஏ உட்காந்துருக்கா முடியாது. 1 2 பி எனக்கு இங்கே வந்திருப்பான். இப்போ கண்டிப்பாக ஏ பக்கத்தில் எஃப் கிடையாது. எஃப் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிற ஒருத்தன் ரைட்டா. எனக்கு தெரிஞ்சு யார் வருவா? ஏ பி சி டி இ இன்னும் வரல. சரி இஎஃப் ஜிஹெச் கரெக்டா. ஸோ உள்ள தூக்கி போட்டாச்சு. ஆன்சர் கரெக்டாக வந்துருக்குதா? எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட் ரைட். அடுத்தது ஸ்கொயர் டேபிள் ஸ்கொயர் டேபிள் ஸ்கொயர் டேபிள். ரொம்ப நேரமாக ஸ்கொயரும் பார்க்குறதுனால போர் அடிக்குதா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ உறுதி நான் ஒன்ஸ் அகெயின் நான் ஞாபகப்படுத்துகிறேன், டபுள் டைம் வேலிடிட்டி இருக்குது. ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. என்னோட அட்வைஸ் நீங்கள் உறுதி பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மெகா பேக் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 1078 தான் வருது. 5078 5300 கூட கிடையாது. 5299 போட்டிருப்பாங்க மெகா பேக். இல்லை 5078 தான் வருது வித் டபுள் டைம் 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி. மெகா பேக் என்னோட அட்வைசபிள். உறுதி பேட்ச் வந்து 2699 இல்லை இதை விட கம்மியாக 25 சம்திங் தான் வருது. 25 தான் வருது ரைட்டா. ஸோ ஒய் 249 என்னோட ஆஃபர் கூட அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோட மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் ஸ்கொயர் டேபிள். கொஞ்சம் இந்த கொஸ்டினோட முடிச்சுட்டு போகலாமா? 8% அரௌண்ட் த ஸ்கொயர் டேபிள். ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி சிஎஸ் படிக்கிறேன். பேங்க் எக்ஸாம் தாராளமாக அட்டன் பண்ணலாம்ப்பா. நீங்கள் ஆல்ரெடி பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க. தாராளமாக எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் அட்டன் பண்ணலாம். இப்போ வரப்போகிற 2026 வரப்போகிற பேங்க் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஸோ உறுதி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ரைட். ஓகே எஸ் 8% ஸ்கொயர் டேபிள் 4%. அண்ட் யாரெல்லாம் வந்து எனக்கு கார்னரில் உட்காந்துருக்காங்களோ ஃபேஸிங் சென்டர், மிடில் உட்காந்துருக்காங்க ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர் ரைட். ஸோ யுவர் டைம்ஸ் சார்ட்ஸ் நவ். 2026 வரப்போகிற பேங்க் எக்ஸாம் தாராளமாக நீங்கள் எழுதலாம்ப்பா. ஸோ உறுதி பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay. Okay, the time out. Right. First, V வந்து second to the right of the R. R sit at the middle of the one of the side of the table. டைரக்டாகவே சொன்னதுனால இதை நீங்கள் ஸ்கொயராகவும் போடலாம், லீனியராகவும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இப்படி வரைஞ்சிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. V வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த R. இல்லை வந்தாச்சா? R வந்து மிடில் ஆஃப் த டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்லி 2% பிட்வீன் V அண்ட் Q. இப்போ 2 பாசிபிள். V அண்ட் Q வரும்போது Vலேருந்து 1 2 Q இங்கே வந்திருக்கலாம், இல்லை 1 2 இங்கே வந்திருக்கலாம். Q வருவதற்கான பாசிபிலிட்டி ரைட்டா. ஒன்லி 2% பிட்வீன் V அண்ட் Q. S இஸ் ஒன் ஆஃப் த இமீடியட் நெய்பர் ஆஃப் Q. Q பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் S அப்படின்றாங்க ரைட். ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு T வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எஸ். இப்போ 2 பாசிபிள், வேறு வழியே இல்லை. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 2 பாசிபிள் வர்ற இடத்துல ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இது இப்படி போடலாமா அப்படி போடலாமான்ட்டு கண்ணை மூடிட்டு, ஏன்னா சிம்பிளான கொஸ்டின் தான் ரைட்டா. 1 2
Q ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம், 1 2 ஒருவேளை Q எனக்கு இங்கே வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு ஒன்லி 2% between V and Q உள்ள தூக்கி போட்டாச்சு. அடுத்து S is one of the immediate neighbor of Q. Q பக்கத்தில் S இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ இருக்கலாம். இதில் இந்த சைடு இருக்கலாம், இந்த சைடு வாய்ப்பே இல்லைன்னா R உட்காந்துருக்கேன் இந்த சைடு. ஸோ S வந்து இந்த இடத்துல தான் வரணும், வேறு வழி இல்லை. S is one of the immediate neighbor of Q. இது ரெண்டில் எங்கே வேணால் எனக்கு இருக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, T வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த S. எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்டில், ரைட்டா? எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்டில் T இருக்கணும். ஒருவேளை இங்கே நம்ம எஸ்ஸை கொடுத்தா செகண்ட் லெஃப்ட்டில் V இருப்பான். அப்போ எஸ்ஸை இங்கே கொடுத்தா செகண்ட் லெஃப்ட்டில் T உட்காந்துட்டு இருப்பான். சொல்லிடலாமா? ரைட்? T வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த S. P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த U. P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த U. சரி, இங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம், இல்லை இங்கேருந்து எப்படி வேணால் நமக்கு இருக்கலாம். V is not the immediate neighbor of U. V பக்கத்தில் கண்டிப்பாக U கிடையாது, U இங்கே தான் வரணும். அப்போ எனக்கு P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த U. Uவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு செகண்டு எனக்கு இங்கே வந்திருப்பான். V பக்கத்தில் கண்டிப்பாக இல்லை, U இங்கே வந்திருந்தால் எனக்கு V is not the immediate neighbor of U. P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த Uல, Uவோட செகண்ட் லெஃப்ட்டில் எனக்கு Q உட்காந்துட்டு இருக்கும். அப்போ இது தப்பு, இது தப்பு. ஸோ இதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். சரியாப்பா? ரைட்? இதுதான் நமக்கு சரியான பதில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெல், ஓகே. அடுத்தது மந்த் பேஸ் பஸ்ஸில் எஸ் போகலாம். அடுத்தது மந்த் பேஸ் போகலாமா? இளங்கோவன் 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 நீங்கள் ஒரு தடவை கமெண்ட் பண்ணால் போதும், ரைட்டா? நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்களா? இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்களா? ரொம்ப நேரமாக ஆளையே காணுமே. ரைட். ஸோ அடுத்தது ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். சரியா? கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். வெல், அடுத்தது ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃப்ளோராக எனக்கு வர டைப் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ரைட்? 7 person 7 story பில்டிங்கில் எனக்கு இருக்காங்க. பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். The ground floor is number 1 and above is number 2 and so on that, right? Top floor is number 7. Right? Try பண்ணலாமாப்பா? ரைட்? ட்ரை பண்ணலாமா? ஜென்ரலாக மெயின்ஸ் எக்ஸாமில் ஈச் கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ அது மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் தான்ப்பா. அது நம்ம செலக்ட் பண்ணுற கொஸ்டின் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் மினிமமாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1.5 minutes மினிமம் எடுக்கும். அண்ட் அது சில கொஸ்டினை பொறுத்து நம்ம எல்லா கொஸ்டினும் இப்படி தான் இருக்கும் டிஃபைன் பண்ண முடியாது. பட் ஒரு எப்படியும் ஒரு 1.5 நிமிஷம் ஆவரேஜ் ஆஃப் டைம் நம்ம எடுக்கலாம். 1.5 to 2 நிமிஷம் ஆவரேஜாக எடுக்கும். ரைட்? ஓகே. இப்போ இளங்கோவன் உங்களுக்கு தான் பதில் சொல்கிறேன். கேட்குறீங்களா இல்லையா? உங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பசில் மந்த் பேஸ் பசில் 1 by 1 வந்துட்டுருக்கோம். நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க. சரியா? கிட்டத்தட்ட 2 hours கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் 1.5 மணி நேரமாக கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? திரும்ப ஒரே கொஸ்டின் கேட்காதீங்க. ரைட்? அண்ட் குட் மார்னிங் சார். நான் IIBF BC எக்ஸாம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு மார்க் சார். போஸ்டிங் நான் IIBF பார்த்துட்டு நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு மெயில் மட்டும் தட்டி விடுங்க. ரைட்? ஓகே. ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யுவர் 30 செகண்ட். Okay. Right. How many of you done? Done. Time முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வரல. Yes, very good. Well, first P lives on odd number floor. Odd number என்ன வந்திருக்கும்? மொத்தம் எனக்கு 7 ஃப்ளோர் இருக்கு. மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை ஃப்ளோர் இருக்கு? மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்கு. கரெக்டா? அதில் ஆட் நம்பர்னா 1 3 5 7 4 பாசிபிள் என்கிட்ட இருக்குது. P lives on the odd number floor. ஆனால் above the 4th floor அப்போ 5 7 2 பாசிபிள். ரைட்?
3% between P and U. 3% between P and U. இப்போ ஒரு வேளை எனக்கு 5ஆம் நம்பரில் வந்தா 7 6 5 4 3 2 1. ரைட். P வந்து 4th ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற ஆட் நம்பர் இங்கே வந்திருப்பாங்க. அடுத்தது 3 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் P and U. 1 2 3 U எனக்கு இங்கே வந்திருப்பாங்க, அல்லது U எனக்கு இங்கே வந்திருப்பாங்க. ரைட்டா? 3% பிட்வீன் P and U. நோ ஒன் லிவ்ஸ் பிட்வீன் R and U. ஆருக்கு யூக்கு நடுவில் யாருமே கிடையாது. ஒருவேளை மேலே இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம். ரைட்டா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அண்ட் தென் T lives 2 floors above the V. 2 floors above அப்படின்னா இன் பிட்வீனில் ஒரு ஆள் இருக்கணும். ரைட்டா? ஸோ T dash V அப்படின்னு எனக்கு வந்திருக்கணும். ஸோ இதில் கொடுப்பதற்கான பாசிபிள் இந்த ஒரு இடம் தான் இருக்குது. இதில் வாய்ப்பே இல்லை. இதில் T dash and then V இங்கே வந்திருக்கலாம். Who lives just above the S? இந்த V வந்து just above the S. So this is the right answer. கரெக்டாப்பா? அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது I think someone person. You are something, it's தப்பா இருக்கே. Something it's தப்பா இருக்கே. P lives on the odd number floor above the 4th floor. 3% between P and U. No one lives between R and U. T lives 2 floors above the V. Okay. Who lives just above the S? என்னாச்சு இவ்வளோ மிஸ்டேக்காக பண்ணியிருக்கீங்க எப்பா? ஸோ QT PV SR and U. ஸோ ரைட். ஸோ பின்னாடி ஆன்சர் பண்ணால் கூட ஓகே. முன்னாடி ஒரு 2 பேர் ஆன்சர் பண்ணீங்க. ஐ திங்க் டெலீட் பண்ணிட்டீங்க. ரைட்டா? கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் கவனம் தேவை. சரியா? இட்ஸ் மிஸ்டேக்காக பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? அவசரமாக சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி தப்பு தப்பாக சால்வ் பண்ண வேண்டாம். ரைட்? ஓகே. கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். 7%, 7 ஸ்டோரி பில்டிங். எப்போவுமே ஃப்ளோர்னால் கீழே தான், கிரவுண்டு தான் 1, அதுக்கு மேலே 2, மேலே இருக்கிறது தான் 7th ஃப்ளோர். ரைட்டா? பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ரைட்? சரி, ஐ திங்க் கிவ் த 1 minute. இந்த தடவை 1 minute டைம் தரேன். சரியா? நம்ம ஏன் அவசரமாக சால்வ் பண்ணிட்டு 1 நிமிஷம் பொறுமையாக டைம் தரேன். பொறுமையாக கூட ட்ரை பண்ணுங்கள். ஐ கிவ் தட் 1 minute டைம். ரைட்? ரொம்ப புஷ் பண்ணி அவசரமாக கூட சால்வ் பண்ண வேண்டாம். Okay, so the time out. So right. So very good answer. Very good answer. சரி. as usual வழக்கம் போல் 7 பேர் 7 ஃப்ளோர். சரியா? ஸோ 7 6 5 4 3 2 1. All right. Less than 3%. Less than 3%.
above the F. Fக்கு மேலே 3க்கு குறைவு அப்படின்னா 2 பேர் இருக்கலாம், 3க்கு குறைவு 2 பேர் இருக்கலாம், 1 பேர் இருக்கலாம், இல்லை யாருமே இல்லாமல் இருக்கலாம். ரைட்டா? less than 3 கரெக்டா? அப்போது 2 பேர் இருக்கலாம், ஒரு ஆள் இருக்கலாம், இல்லை யாருமே, 3 பாசிபிள். ரைட்டா? 1 floor gap between E and F who lives above the E. Who lives above the E. F space E. கரெக்டா? 1 floor gap between E and F. Right. G lives just above the B. G lives just above the B. Who lives on the even number? The B வந்து even number. The number of floor above the D same as number of the floor below the A. Above the D, below the A. Right? Number of floor above the D, below the A. C lives below the A. C lives below the A. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு எப்படி பண்ணலாம்? நமக்கு வேலை F and E எனக்கு இங்கே வந்திருக்கலாம், F and E இங்கே வந்திருக்கலாம், இல்லை F and E எனக்கு இங்கே வந்திருக்கலாம். 3 பாசிபிள் இருக்குது. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? நமக்கு லெஸ் தென் 3 person above the F. 1 floor gap between E and F. Who lives above the E? F வந்து Eக்கு மேலே தான் இருக்கான். G lives just above the B and even number. ரைட்டா? Who lives on the even number. அப்போ G and B வரணும் அப்படின்னா 2 3 வந்துருக்கலாம், 4 5 பாசிபிள், 6 7 பாசிபிள் இல்லை. ஸோ B and G எனக்கு இங்கே வந்திருக்கலாம். அதே தான் 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் போயிடுச்சு. ஸோ இதில் இந்த 2 இடம் தான் பாசிபிள். 2ஆம் நம்பர் அவுட்டு, 4ஆம் நம்பர் அவுட்டு, 6ஆம் நம்பர் எனக்கு வந்திருக்கும். ஸோ B and G எனக்கு இங்கே வந்திருக்கும். நம்பர் ஆஃப் பர்சன் above the D same as below the A. D and A. ஸோ டாப் அண்ட் பாட்டம் வாய்ப்பு இல்லை, அதுக்கு அடுத்தது வாய்ப்பே இல்லை, அதுக்கு அடுத்த வாய்ப்பு. ஸோ இதில் எனக்கு வாய்ப்பே இல்லை. ரைட்டா? டாப் அண்ட் பாட்டம் எனக்கு பாசிபிள், D and A. ரைட்டா? அண்டு இதில் ஏ வந்து சி வந்து கீழே இருக்கணும். ஸோ ஏவை இங்கே கொடுத்தா தான் சி எங்கே கொடுத்து டி எனக்கு இங்கே வர வைக்க முடியும். இதுலையும் சான்ஸ் அவுட்டு. அப்போ இதுதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். கரெக்டாப்பா? இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரைட். மல்டி ஸ்டோரி பில்டிங். ரைட்டா? ஸோ 7 ஃப்ரெண்ட்ஸ் 7 ஸ்டோரி பில்டிங்கில் எனக்கு இருக்காங்க, பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ரைட்டா? மல்டி ஸ்டோரி பில்டிங் மொத்தம் 7 ஃப்ளோர் தான். மொத்தமே த நம்பர் இஸ் 7. ரைட்டா? டில் த டாப் ஃப்ளோர் வந்து மொத்தம் 7 ஃப்ளோர் தான். ரைட்? ஸோ அகைன் 1 minute டைம் தர்றேன், பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். 1 minute டைம். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ கிறிஸ்மஸுக்கு டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு டைம் யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க உள்ளே வந்திருக்கீங்கன்னா மெகா பேக் அண்டு எல்லா கிளாஸுக்குமே டபுள் டைம் வேலிடிட்டி இருக்குது. உறுதி பேட்ச் பேங்க் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுறவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெகா பேக்குக்கு டபுள் டைம் வேலிடிட்டி ப்ரைஸ் ட்ராப் வேறு பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 5000. ஸோ டைம் அவுட் as usual. L lives on the even number floor but not in 6th floor. அப்போ 2 பாசிபிள் தான் மொத்தம், ஏன்னா 7 ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ 7 6 5 4 3 2 1. ரைட்? L வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர், ஆனால் 6th கிடையாது. ஸோ அப்போ ஒரு வேளை 4ஆம் நம்பராக இருக்கலாம், இல்லை 2ஆம் நம்பராக இருக்கலாம். J lives immediately above the K. J lives immediately above the K. ஆனால் not lives in the even number. அப்போ odd number. அப்போ K தான் even number. K தான் எனக்கு even number. சரி, even number floor. H lives on the floor above the M but below the I. H lives above the M but below the I. இவ்வளோ தான் மொத்தமே கொடுத்துருக்கான். ரைட்?
இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டோமோ, 1 person between L and M. L and M. நல்லா பாருங்க, எம்முக்கு மேலே 2 பேர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இங்கேருந்து எம் மேலே கொண்டு போயிட்டா அப்போ அங்கேருந்து மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா எம்முக்கு மேலே 2 பேர் இருந்தே ஆகணும். அப்போ எம் இங்கே தான் வர்றது. ஏன்னா இதுலேருந்து மேலே போக முடியாது. ஓகேவா? இப்போ ஜே அண்டு கேல எனக்கு கே வந்து ஈவன் நம்பரில் வரணும். அப்போ எனக்கு கே அண்டு ஜே, இதுலேயும் அதே தான், கே அண்டு ஜே. இப்போ எனக்கு ஹச் ஐ ஹச் எம், இதில் எம் வந்தனால ஐ அண்டு ஹச் கொடுக்க முடியல. ஸோ இது தப்பு. ஸோ இதுதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். கரெக்டாக? இது என்னுடைய ஃபைனல். லாஸ்ட்டில் எக்ஸா பாது இல்லை, யாரை கொடுத்துருக்காங்க? IJKLMN. ஐ திங்க் இட்ஸ் என். ரைட்டா? என் தான் இந்த லாஸ்ட்டில் வரணும். ஐ திங்க் இட்ஸ் என். சூப்பர் சூப்பர்மா, வெரி குட். ஓகேவா? இப்போ ஃப்ளோர் பேஸில் கொஞ்சம் 8%, 8 story பில்டிங், 8% வரக்கூடிய 8 story பில்டிங். ரைட்? 8 story பில்டிங். சேம் அதே 1 minute போதும் நான் நினைக்கிறேன். 1 minute போதுமா, 2 minutes வேணுமா? ஐ திங்க் 1 minute போதும் நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், வேணால் எக்ஸ்ட்ரா டைம் தரேன், ட்ரை பண்ணுங்கள். எஸ். ஓகே. என்ன முதல்ல வரைகிறதுக்கு தான், அந்த ஒரு ஃப்ளோர் வரைகிறதுக்கு ஒரு 15 செகண்ட் நமக்கு எப்படி வீணாக போகும். அதுதான், அது கொஞ்சம் வேகமாக வரைஞ்சி பழகிக்கோங்க. ரைட்டா? ரொம்ப பொறுமையாக அழகாலாம் வரைய வேண்டாம். எப்படி பார்த்தாலும் அந்த கோடு வரைகிறதுக்கு போடுறதுக்கே ஒரு 15 செகண்ட் கடன்னு ஓடி பண்ண. நம்ம எவ்வளோ வேகமாக போட்டாலும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் வீணாக போக தான் செய்யும். பட் முடிஞ்ச வரைக்கும். சரியா? ரைட், வெரி குட் ஆன்சர். A lives on even number floor but above the floor on which is that 4th floor. That's 4. 4வது ஃப்ளோருக்கு மேலே 2 தான் இருக்குது. ஈவன் நம்பர் 6, 8. சரி. 3% between A and E. சரி, A அல்லது A. 1, 2, 3 E எனக்கு இங்கே வந்திருக்கலாம், இல்லை E வந்து இங்கே வந்திருக்கலாம். 3% between A and E. 1% between E and H. So E and H. இதில் 2 பாசிபிள். E and H எனக்கு இங்கே வந்திருக்கலாம். So A, E and then H. Right? A and E. 1% between E and H. 2% between H and B. ஹச்லேருந்து 1, 2 பி மேலே போயிருக்கலாம், ஹச்லேருந்து 1, 2 பி கீழே வந்திருக்கலாம். ஆனால் இதில் 1, 2 பி கீழே மட்டும்தான் வரும், 1, 2 பி மேலே மட்டும்தான் போகும். இதில் மேலே கீழே 2 பக்கம் பாசிபிள் இருக்குது. ரைட்டா? ஸோ 3% between B and G. 3% between B and G. பியிலிருந்து 1, 2, 3 G எனக்கு இங்கே வந்துடுவான். பியிலிருந்து 1, 2, 3 G எனக்கு இங்கே வந்துடுவான். இப்போ ஒருவேளை எனக்கு ஹச்சிலிருந்து, ரைட்டா, 1, 2 இங்கே வந்திருந்தா 1, 2, 3 இங்கே G வரலாம். இங்கே ஒரு வேளை எனக்கு கொடுத்துருந்தா 1, 2, 3 இங்கே வந்திருக்கலாம். ஸோ இந்த ஹச்சுக்கு பக்கத்தில் எனக்கு ஜி வரணுன்றது உறுதியாகி போச்சு. கரெக்டா? ஹச்சுக்கு பக்கத்தில் ஜி வருவான் அப்படின்றது. ஏன்னா 3% between B and G. 1% between C and G. 1% between C and G. ஓகே, 1% between C and G. Who lives below the C ஓட ஃப்ளோர்? G வந்து சிக்கு கீழே தான் இருக்கணும். ரைட்டா? சிக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக சி இங்கே ஜி வந்தால் தான் ஜியிலேருந்து 1, 2, 3 இங்கே பி, பிக்கும் ஹச்சுக்கு நடுவில் 2 ஃப்ளோர் கொடுக்க முடியும். கரெக்டா?
ஹச்சுக்கும் பிக்கு நடுவில் 2 ஃப்ளோர், ஹச்சுக்கும் பிக்கும் நடுவில் 2 ஃப்ளோர், பிக்கும் ஜிக்கும் நடுவில் 3 ஃப்ளோர் அண்ட் ஜிக்கும் சிக்கும் நடுவில் 1 ஃப்ளோர். ஜி வந்து பிலோ த சி ஆக எனக்கு இருக்கு. நாட் மோர் தென் 2% லிவ்ஸ் பிட்வீன் த சி அண்ட் டி. சிக்கும் டிக்கு நடுவில் நாட் மோர் தென் 2, 2க்கு மேற்பட்ட 2 பேர் வரைக்கும் வரலாம். சி அண்டு டி ரைட்டா. நாட் மோர் தென் 2. F is above the D. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இது தப்பு. ஸோ இந்த ஆன்சர் வந்திருக்கா உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி ரைட், எக்ஸாக்ட்லி ஓகேவா? ரைட். அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமாப்பா? ஸோ எஸ், வெல் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆக போகுது நம்ம லைவ் ஆரம்பிச்சு. ரைட். ஸோ லைவ் ஆரம்பிச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. எப்படி இந்த 2 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணவங்க ஃபீல் லைக் தட்? இது ஓகேவா, ஒர்த்தபுளாக இருக்குதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கப்பா? சம்திங் இட்ஸ் நியூ. நான் ஒரு புதுசாக இன்றைக்கி சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி நான் ஒரு ட்ரை பண்ணுவேன். மேபி பசில் அண்ட் சீட்டிங்கோ இல்லை எனி ஒன் டாபிக் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம லைவ் எடுக்கிறதோ சம்திங். ஸோ கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் தான். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஃபீட்பேக் தான். எஸ், வெரி வெல் ஒர்த். சூப்பர். ஓகே. ஸோ பார்க்கலாம். ஆஃப்டர் தட் கம்ப்ளீட்டிங் இந்த 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செஷனில் எப்படியும் பசங்க ஏதாவது லேட்டாக பார்க்குறவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த கமெண்ட்ஸுக்கெலாம் அப்புறம் எனி ஐடியா ரைட்டா? ஸோ எப்படி டாபிக் ஏதாவது இண்டிவிஜுவல் டாபிக் எடுத்து ஹேண்டில் பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கொண்டு போகலாமா, சம்திங் ரைட்டா? என்ன அப்படின்றத நம்ம அடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு சூப்பராக போது சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம். சரியாப்பா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 8-story building but not necessarily the same order, right? So top floor is number 8, missing floor லாம் கிடையாது, right? Very clear, right? I think 1 minute again or 1 minute. So இன்னைக்கு எக்ஸாம் அப்பா, என்ன எக்ஸாம் இன்னைக்கு? என்ன எக்ஸாம்? 23rd December, group D. டைஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வருமா? சரி, ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. டைஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். Okay. So the time out. How many of you have done? So ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. வெல், குரூப் டியோட கட் ஆஃப் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுப்பா, நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். எஸ், டன். சரி, வேறு 8th floor. இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் லிவ்ஸ் ஆன் தி ஆட் நம்பர் ஃப்ளோர். அப்போ 1, 3, 5, 7 4 பாசிபிள் இருக்குது. எக்ஸ் லிவ்ஸ் ஆன் தி
odd number floor but does not lives on the third floor. Third மட்டும் கிடையாதுன்னா 1 5 7 மூணு பாசிபிள் வரும். ரைட். Z lives immediately below the X. Z lives immediately below. அப்போ ஒன்றா நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. 8 7 6 5 4 3 2 1. All right. So X lives on the odd number floor. So 1 3 5 7 முதல்ல சொன்ன மாதிரி. ரெண்டாவது does not lives on the third floor. இப்போ தேர்டில் அவன் கிடையாதுன்ட்டாங்க. தேர்டில் கிடையாது. Z lives immediately below the X. Xக்கு immediately belowல எழுத முடியாது. அப்போ எனக்கு இங்கேயும் வரமாட்டான். அப்போ வர்றதுக்கு ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் lives and Z இங்கே இல்லைனா எக்ஸ் lives Z இங்கே ஆட் நம்பர் Z lives immediately below the X. மோர் தென் 2 person, மோர் தென் 2னா மினிமம் 3 பேர் இருக்கணும் பிட்வீன் Z அண்ட் ஒய். Zலேருந்து 1 2 3 மோர் தென் 2 அப்படின்னா மினிமம். அப்போ கீழே இந்த ரெண்டில் எங்கே வேணால் வரலாம். இதில் 1 2 தான் வரும். அதுக்கு மேலே 1 2 3 பேர் வந்தால் ஒய் இங்கே வரலாம். ஏன்னா இங்கேருந்து வர்றதுக்கு அது மட்டும்தான் பாசிபிள். ரைட். மோர் தென் ரைட்டா 2 person. There is 6 person lives between S and Y. 6 person. மொத்தமே நமக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. மொத்தமே 8 பேர் தான். நடுவில் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ டாப் அண்ட் பாட்டம் தான் ஒரே பாசிபிள் S and Y. இதில் ஒய் இங்கே வந்தால் மட்டும்தான் எஸ் இங்கே கொடுக்க முடியும். வேறு வழியே இல்லை. அடுத்தது V lives immediately above the W. V lives immediately above the W but lives below the T. ஆனால் just below or immediately belowன்னு சொல்லலை, below the T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ டீக்கு கீழே எனக்கு இருக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ டீக்கு கீழே அவங்க 2 பேர் வரணும் அப்படின்னா V and W இங்கே மட்டும்தான் வர முடியும். பட் இதில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எங்கன்னு தெரில. U does not live above the X. எக்ஸுக்கு மேலே வசிக்க மாட்டாங்க. இது தப்பு. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல W does not immediately above the Y. அப்போ எனக்கு W and V. ஸோ இந்த இடத்துல T கொடுத்துட்டா இந்த இடத்துல நமக்கு U. ஸோ ஆன்சர் வந்துச்சு. முடிஞ்சாப்பா? முடிஞ்ச ஆன்சர். எஸ்எஸ்சி ஜிடி கிளாஸ் போடுங்க. எஸ்எஸ்சி ஜிடி கிளாஸ் கண்டிப்பாக போடலாம். ஓகேவா? எஸ். அடுத்தது 8 person living in the 8th floor building. The bottom floor is number 1, top is number 8, but not necessarily the same order. Simplest question. Try பண்ணுறீங்களா? Try பண்ணுறீங்களா? Yes. So your time starts now. Same அதே 1 minute வைக்கலாமா? Same 1 minute time. இல்லை 2 minutes வைக்கவா? சரி 2 minutes time தரேன். So 2 minutes. ஸோ என்னப்பா வரும்?
ஓகே 2ல் 3 என்டிடி வர மாதிரி ரைட். இது என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் கிளாஸ் பிளான் பண்ணலான்றதுனால தான் கொஞ்சம் ஈஸி லெவல் கொஸ்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்கமிங்கில் வரும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டி கம்மியாகவே இருக்க மாதிரி கொஸ்டின் போகலாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, வெரி குட் ஆன்சர்ப்பா. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் வந்துச்சு. டாபிக் வைஸ் கிளாஸ் போடுங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன்ப்பா, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். வெல் சூப்பர். ஃபஸ்ட் ஒரு ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ 1 minute ஐ திங்க் இட்ஸ் 10 seconds நினைக்கிறேன் ஆன்சர் பண்ணும்போது. 1 minute 10 seconds. எஸ், ஒரே ஒரு ஆள் தானா? இன்னும் மித்த யாருக்கும் வரவே இல்லை ஆன்சர். டைம் அவுட்டு, டைம் அவுட்டு, டைம் அவுட்டு. வேறு யாருக்கும் ஆன்சர் வரலையே, என்னாச்சு? 2 minutes டைம் கொடுத்து வரல. மொத்தமே 8 ஃப்ளோர் தானேப்பா, மொத்தமே 8 பேர் 8 ஃப்ளோரில் எனக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2% லிவ்ஸ் பிலோ த ஹச். அதிகபட்சம் ஆல்மோஸ்ட் அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சமாக 2 பேர், அதிகபட்சம் 2 பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் இருக்கலாம், இல்லை யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் இருக்கலாம். அட்மோஸ்ட் 2%. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது B lives on the just below the A. 3% lives between B and C who does not lives on the first floor. E lives above the F. E lives above the F. Only 3%. வரிசையாக வரைஞ்சாலே நம்ம ஆன்சர் வந்துடலாம். 8 7 6 5 4 3 2 ஆல்ரைட். கரெக்டா? ஃபஸ்ட்டு ஸோ ஹைச் வச்சு மொதல் பாயிண்ட் பேசியிருக்காங்க, ஆனால் ஹச் வச்சு அடுத்து வேறு எங்கேயுமே கண்டினியூட்டி வரலையே. நமக்கு அதுதான பிரச்சனை. ஒன்லி 3% லிவ்ஸ் பிட்வீன் ஹைச் அண்ட் ஜி. அடுத்து ஜி வச்சு எனக்கு இங்கே பேசியிருக்காங்க, ஹச் அண்ட் ஜி வச்சு. ஸோ எனக்கு அட்மோஸ்ட் 2% அபோவ் த ஹச், ஹச்சுக்கு மேலே இருக்காங்க. ஆனால் அடுத்து பி லிவ்ஸ் ஜஸ்ட் பிலோ த ஏ. B lives just below the A. 3% lives between B and C. B வந்து மேலையும் போகலாம் கீழையும் வரலாம் சொல்ல முடியாது. And does not lives on the first floor. C வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. E lives above the F. E lives above the F. Only 3% between H and G. 1% between G and D. ரைட்டா? H and G போட்டாச்சு. அடுத்து 1% between G and D who does not lives on the odd number floor. இப்போ கண்டிப்பாக ஈவன் நம்பர். நல்லா யோசிச்சு பாருங்க, இதுதான் நமக்கு ஹிடன் பாயிண்ட். G and D who does not lives on the odd number. யாரு? அப்போ இவன் ஈவன் நம்பர் 2 4 சம்திங் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வசிக்கிறான். ரைட்டா? ஸோ who does not lives on the odd number floor அப்படின்னா ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக G ஈவன் நம்பர் தான், ஏன்னா 1% between. அப்போ G ஈவன் தான். ஸோ G ஈவனில் தான் வரணும் அப்படின்னா, G ஈவனில் தான் வரணும் அப்படின்னா, அப்போ ஒன்லி 3% பிட்வீன் அப்படின்னு வர்றாங்கல்ல, H அண்ட் G. 1 2 3 ஹைச்சு. ஹச்சும் எனக்கு ஈவனில் தான் இருக்கான், ஹைச்சும் ஈவனில் தான் இருக்கான் சொல்லலாமா? ஹச் இங்கே கொடுத்தா 1 2 3 G. கரெக்டா? இப்போ எனக்கு 1% பிட்வீன் G அண்டு D. ஹைட்ஸு G அண்டு D. ரைட்? 3% பிட்வீன் D அண்டு A. ஸோ Dலேருந்து 1 2 3 A. ஸோ D அண்டு A. Dலேருந்து 1 2 3 A கொடுக்கலாமா? ஸோ 3% பிட்வீன் D அண்டு A who lives on one of the floor above the D. Dக்கு மேலே தான் இருக்கணுமே தவிர Dக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ இந்த கடைசி பாசிபிள் தப்பு. ரைட்? who lives one of the floor above the D. இப்போ நம்ம மேலே போகலாம். இந்த A அண்ட் B கன்சிக்யூட்டிவாக வரணும்னு சொல்லியிருக்கோம்ல, A அண்ட் B. ஸோ A இங்கே இருக்கான், அவனுக்கு ஜஸ்ட் பிலோவில் எனக்கு B வந்திருக்கணும். ரைட்? உள்ளே தூக்கி போட்டாச்சு. இதை வாசிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம்? நமக்கு
எங்கேப்பா இருந்தது, ஜஸ்ட் பிலோ இ லிவ்ஸ், ரைட்டா? பி லிவ்ஸ் ஜஸ்ட் பிலோ த ஏ, பி லிவ்ஸ் ஜஸ்ட் பிலோ த ஏ. அடுத்தது 3% பிட்வீன் பி அண்ட் சி, பிலேருந்து 1 2 3 சி எனக்கு இங்கே வந்திருக்கலாம், பிலேருந்து 1 2 3 சி எனக்கு இங்கே வந்திருக்கலாம். ஹூ டஸ் நாட் லிவ்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிடையாது. அப்போ இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு. இ லிவ்ஸ் அபோவ் த எஃப், இ லிவ்ஸ் அபோவ் த எஃப். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவாப்பா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஸோ கொஞ்சம் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிக்கலாமா? ஏதாவது 2 என்டிட்டி வச்சு வர மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி. சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், டபுள் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? நாளை கழிச்சு தான் கிறிஸ்மஸ். ஐ திங்க் இட்ஸ் இன்றைக்கி என்ன 23 தானே, நாளை கழிச்சு கிறிஸ்மஸ். நாளை கழிச்சு கிறிஸ்மஸுக்கு டபுள் டைம் வேலிடிட்டி அண்ட் ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. உறுதி பேட்சோட ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. என்னோட ஆஃபர் கூட அப்ளை பண்ணால் 25 இல்லை 27%, இன்னும் கூடுதலாக 2% ஆஃபர் கிடைக்கும். சரியா? ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 27% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். சரியாப்பா? ரைட். அண்ட் எஸ், இங்கே பாருங்கள், 6 ஃப்ளோர், 6 ஃப்ளோர் வச்சு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். 6 ஃப்ளோர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். லைக் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். ரைட்டா? ஆக்சுவலாக இது ஃப்ளவர் அண்ட் துலிப் ஃப்ளவர்ஸ், இதோட தனியாக வந்துட்டு இது வந்து தனி ஒரு ஃப்ளவர். ரைட்டா? ஜாரிஸ் அண்ட் சம்திங், ரைட்டா? மேரிகோல்டு அண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்? மொத்தம் 6 ஃப்ளோர் தான்ப்பா. வெரி சிம்பிள். ஒரு 6 ஃப்ளோர் வச்சு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஐ திங்க் இட்ஸ் 2 minutes வேணால் டைம் தரேன், பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது 6 ஃப்ளோர் தான். ஓகே. அண்ட் மக்களே, பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னும் லைக் தட்டி விடாமல் இருக்கீங்க, மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்கப்பா. அப்படியே ஒரு சேர் அப், ஒரு லைக். வெல், 3 2 1 அண்ட் பிளாஸ்ட். டைம் அவுட், டைம் அவுட், டைம் அவுட். ரைட். ஸோ மொத்தம் 6 ஃப்ளோர். ரொம்ப சிம்பிள். ஆனால் இதில் 2 என்டிட்டி. கரெக்டா? ஒரு 6 ஃப்ளோர் வச்சு வரக்கூடியது. இதில் முதல்ல வந்து டி வந்து ஈவன் நம்பர் 2 4 6 3 பாசிபிள் இருக்குது. The one who like that lotus lives just above the D. அப்போ கண்டிப்பாக 6ஆம் நம்பர் கிடையாது, மிச்சம் இருக்கிற 2 பாசிபிள் தான். ஸோ 6 5 4 3 2 1. கரெக்டா? D lives on the even number floor. சரி, அப்போ எனக்கு 6ஆம் நம்பர் வாய்ப்பு இல்லை. ஏன்னா the one who like that lotus lives just above the D கொடுத்துருக்காங்க. ரைட்டா? above the D. ரைட்? அப்போ எனக்கு கண்டிப்பாக 4ஆம் நம்பரில் ஒரு வேளை D வந்திருக்கலாம், அல்லது 2ஆம் நம்பரில் வந்திருக்கலாம். ரைட்டா? அப்போ எனக்கு
just above. 2% between D and G. D ல இருந்து 1 2 G. D ல இருந்து 1 2 G. C like that. There is lives exactly middle of G and H. G க்கும் H க்கும் நடுவுல இருப்பான்றாங்க. ஒருவேளை H இங்க வந்தா இங்க வந்திருப்பான். இதுல H கொடுக்க முடியாது. ஒருவேளை இங்க கொடுத்தா 1 2 3 இதுல வந்திருப்பான். இதுக்கு மேல போனா 1 2 3 4 இதுல வர முடியாது. ரைட்டா? G ல இருந்து எக்ஸாக்ட்லி நடுவுல வரணும்ன்றாங்க. ஒருவேளை இங்க வந்தா இங்க இந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வரணும். ரைட்டா? ஸோ C வந்து எக்ஸாக்ட்லி மிடில் ஆஃப் த G அண்ட் ஹைட்ன்றாங்க. சரி ரைட் ஓகே. த பர்சன் ஹூ லைக் தட் டு லிவ் ஜஸ்ட் above the one who like that. That's fine. ரைட்டா? just above that. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கன்சிக்யூட்டிவாக எனக்கு வரணும். ஸோ ஒரு வேளை இந்த ரெண்டு இடம் இல்லை இங்கே எங்கே இடம் வந்திருக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் n லைக் தட். ரைட்டா? n லைக் தட் வந்திருக்கலாம். f does not like that marigold. f வந்து மேரிகோல்ட் கிடையாதுன்ட்டாங்க. ரைட்? ஓகே. So G and exactly between G and H. ஒரு வேளை G and H இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நடுவில் எனக்கு C வந்துடுவான். C like that டேரிஸ் இருக்கானா உள்ள வருவான். எக்ஸாக்ட்லி மிடில். அப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எழுதுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். C இங்கே வந்துடுவான், எழுத இடம் இல்லாமல் போயிடும். சரி, பாசிபிள் இல்லை. இதில் H கொடுக்க முடியாது. ஒரு வேளை H இந்த இடத்துல கொடுத்தா 1 2 3 பேர் நடுவில் இருக்காங்க. நடுவில் C கொடுக்கலாம். அப்படி நான் கொடுத்தாலும் என்னால் எழுத முடியாது. ரைட்டா? துளி பண்ணிட்டு ஏன்னா n வந்து இவன் வரணும். இங்கே C வந்துட்டான் அப்படின்னா n வரணும், வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே போனாலும் எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸாக்ட்லி மிடில் கொடுக்க முடியாது. G அண்டு ஹச்சுக்கு நடுவில் எனக்கு இங்கே C வந்துட்டால் n இது இங்கே என்னால் கொடுக்க முடியும். ரைட்டா? இதுக்கு கீழே வந்தா இங்கே எனக்கு H வந்துட்டான் அப்படின்னா எனக்கு 1 2 3 இதில் இங்கே C வரணும், இது வாய்ப்பு இல்லை. அப்போ ஹைட்ஸை நான் இங்கே தான் கொடுக்கணும். கொடுத்தாதான் என்னால் சியை இங்கே எழுத முடியும். என்னால் வந்துட்டு ரைட்டா கொடுக்க முடியும். இப்போ எனக்கு n வந்து எனக்கு ஸோ என்னால் இங்கே எழுத முடியும். இப்போ மீதம் இருக்கிறது யார்? F does not like that marigold. Fக்கு மேரிகோல்ட் கிடையாது அப்படின்னா F இங்கே கொடுத்துட்டு ஸோ பேலன்ஸ் இருக்க ஒரு பூவோட பேரை இங்கே எழுதிடலாம். கரெக்டா? ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஆர்டராக கரெக்டாக வந்துட்டாங்க. கரெக்டாப்பா? சூப்பர், வெரி குட் ஆன்சர்ப்பா. வெல் சூப்பர். ரைட்? ஆன்சர் வந்துருச்சா? ஸோ அடுத்தது ஃப்ளாட் பேஸ் பர்சன். ஃப்ளோர்லையே அடுத்தது ஃப்ளாட் வச்சு வரக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின். ஃப்ளாட் வச்சு. ரைட்டா? வெல் ஃப்ளாட் வச்சு எப்படி கொடுத்துருக்காங்க? 8 person லிவிங் இன் த 4 பில்டிங் 4 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இருக்காங்க. எப்போவுமே ஃப்ளாட் பேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளாட் எதோட ரைட் ஈஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஃப்ளாட்டு P அண்டு ஃப்ளாட்டு Qன்னு சொல்லி பேசுகிறாங்க. ரைட்டா? இதில் வந்து ஃப்ளாட்டு Q வந்து இந்த சேம் பேட்டர்ன் யாரோட ஈஸ்ட்டில் யார் இருக்கா? P and Q. P of 2 floor is to the immediate below that and B, and the same way Q is in the same pattern. அதான் சொல்லவே இல்லையே. ஈச் ஆஃப் த ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளாட் இருக்கு. P which is west of the Q. Yes, which is west of the Q. P is west of the Q. அப்போ 4 3 2 1 கரெக்டா? ஸோ P is west of the Q. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இதுக்கு 2 நிமிஷங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் 1 நிமிஷம் டைம் தரேன். 1 minute டைம்.
12. Okay, so time out. So P and then Q. 4 3 2 1. Right? A lives even number floor. ரெண்டா இல்ல நாலான்னு தெரியல. A வந்து. Right. A lives just above the flat of E. A lives just above the E ஓட flat. Right? Above the E ஓட flat. B lives to the west of the E. B lives to the west of the E. One floor gap between D and C. One floor gap between D and C. Okay, D and C. One floor gap between. H lives east of the D. H lives east of the D. H lives east of the D. G lives on third floor. G lives on the third floor. So எனக்கு one floor gap between D and C. இப்போ டிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளோர் இருக்குது. இதில் எனக்கு ஜி வந்து எனக்கு கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு டி அண்ட் சி. டி இருக்கிற அந்த ஃப்ளோரில் எனக்கு ஹச் வந்துடுவான். ரைட்டா? ஒன் ஃப்ளோர் கேப் பிட்வீன் வரும்போது டி அண்ட் சி வரும்போது அந்த டியோட சேர்ந்து ஹச் வந்துடுறான். இப்போ ஜி லிவ்ஸ் அந்த தேர்ட் ஃப்ளோர் சொல்லியிருக்காங்க. ஜி வந்து தேர்ட் ஃப்ளோர் தான் வரணும். போத் த சி அண்ட் எஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட். எஃப் அண்டு சி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளாட் அப்படின்றாங்க. சரி, ரைட், ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் நமக்கு? ஸோ ஏ அண்டு இ. ஸோ ஒருவேளை ஏ ஒருவேளை இ அண்டு இங்கே பி வந்திருந்தால் ரைட்டா, பி லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் தட் இ. ஒன் ஃப்ளோர் கேப் பிட்வீன் டி அண்டு சி. டி அண்டு சி. அப்போ டி அண்டு ஹைச்சு ஒருவேளை சி இங்கே வந்திருக்கலாம். ரைட்டா? ரைட், வந்திருக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி யார்? ஜி லிவ்ஸ் அந்த தேர்ட் ஃப்ளோர். ஜி தேர்ட் ஃப்ளோரில் வரணும். சி லிவ்ஸ் அந்த இது எஃப் அண்ட் சி. இப்போ எஃப்பும் சியும் டிஃப்ரெண்ட். அப்போ எஃப்பை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜி வந்துடும். கரெக்டாப்பா? ரைட். ஸோ ஃப்ளோர் இல்லை, ஃப்ளாட்டுப்பா. அது வந்து ஐ திங்க் டிஜிசிபி நீங்கள் போட்டிங்களா, அது ஃப்ளாட்டு. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து போயிடலாமா? சேம் அதே மாதிரி 6 ஸ்டோரி பில்டிங் தான் இது. 6% இருக்கிற 3 ஃப்ளோரி பில்டிங் தான். 3 ஃப்ளோர் பில்டிங் 2 ஃப்ளாட் இருக்குது. ரைட்டா? ஃப்ளாட் எக்ஸ் அண்ட் ஃப்ளாட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இதில் யாரோட ஃப்ளாட்டோட வெஸ்ட்டு ஈஸ்டில் யார் இருக்கா அப்படிங்கிறது ஃப்ளாட் எக்ஸ் இஸ் வெஸ்ட் ஆஃப் தட் ஒய். எக்ஸ் இஸ் வெஸ்ட் ஆஃப் த ஒய்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். Okay. Time out. ஸோ எத்தனை பேர் இதை முடிச்சிருக்கீங்க? ரொம்ப சிம்பிள். 3 ஃப்ளோர் தான். ரைட்டா? 6 பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டி லிவ்ஸ் ஆட் நம்பர் அப்படின்ட்டாங்க. அப்போ 1 3 ரெண்டே பாசிபிள் தான். இ லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த டி. ரைட்? ஸோ இ லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த டி.
அப்போ டி வந்து 1ஆம் நம்பரில் மட்டும் தான் வசிக்கும், வேறு வாய்ப்பே இல்லை. 1ஆம் நம்பரில் தான் டியை கொடுக்கணும் இம்மீடியட்லி அபோவ் த டி. ஆனால் டிஃப்ரெண்ட் நேம் ஃப்ளாட்டு, வேறு வேறு ஃப்ளாட்டு. அஸ் மெனி ஃப்ளோர் அபோவ் த டி அண்ட் பிலோ த எஃப். அப்போ எனக்கு எஃப் வந்து எனக்கு டாப் ஆஃப் த ஃப்ளோரில் வந்துடுவான். டி அண்ட் எஃப் டிஃபரண்ட் நேம் ஃப்ளாட், வேறு வேறு டைப் ஆஃப் த ஃப்ளாட். அப்போ எஃப் அண்ட் இ ஒரே டைப் ஆஃப் த ஃப்ளாட்டில் எனக்கு இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இ லிவ்ஸ் ஆன் இமீடியட்லி அபோவ் த டி பட் டிஃபரண்ட் நேம் ஃப்ளாட்டு. இப்போ அதே மாதிரி தான் ரைட்டா, டி அண்ட் எஃப் வந்து வேறு வேறு ஃப்ளாட், டியும் எஃப் வேறு. அப்போ இவங்க 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் த ஃப்ளாட்டில் எனக்கு இருப்பாங்க. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட்டு டி அண்ட் எஃப் த நேம் டிஃப்ரெண்ட். ஏ லிவ்ஸ் ஜஸ்ட் நார்த் வெஸ்ட் ஆஃப் த சி. ஏ ஜஸ்ட் நார்த் வெஸ்ட் ஆஃப் த சி. A lives just northwest of the sea. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து நமக்கு எஃப் அண்ட் இ ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட்டாக எனக்கு இருக்கணும், ஒரே டைப் ஆஃப் ஃப்ளாட்டாக எனக்கு இருக்கணும். இதில் கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்க, 3 2. அப்போ டியை நான் இந்த பக்கம் நகட்டுனேன் அப்படின்னா இங்கே ஏ அண்டு சியை என்னால் கொடுக்க முடியும். இல்லை நான் இந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா இங்கே சியை கொடுத்தா மேலே எழுத முடியாது, அப்போ வாய்ப்பு இல்லை. அப்போது டி இந்த பக்கம் வந்தால் தான் இங்கே சி அண்டு ஏவை எழுத முடியும், பேலன்ஸ் இருக்கிற ஒருத்தனை ஃபில் பண்ண முடியும். சிம்பிள், நீங்கள் வரையவே வேண்டாம், சிம்பிளாக ஆன்சர் எடுத்தாச்சா, சிம்பிளாக ஆன்சர் எடுத்தாச்சா. யாரை எந்த பக்கம் நகற்றோன்றதை பொறுத்து. இப்போ இங்கே மீதம் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாராக இருந்திருப்பான், பி. அப்போ பியை இங்கே எழுதணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக ஆன்சர் சிம்பிளாக வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது அதே டைப் ஆஃப் கொஸ்டினா. 6 person 3 floor building, flat x and flat y, flat x and flat y. இதில் யாரோட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் யார் இருக்கா? Exactly to the west of the y. Flat x is exactly to the west of the y. Right? So try பண்ணுங்கப்பா, ட்ரை பண்ணுங்க. ஓகே, குட் மார்னிங். இவ்வளோ லேட் இன்னைக்கு? கொஞ்சம் குயிக்காப்பா. ஓகே, இந்த டைம் அவுட். சரி, ரைட். ஃபஸ்ட்டு, as many floor above the h below the l. above the h below the l. ரைட், மேபி 2 பேரும் ஒரே ஃப்ளோராக கூட இருக்கலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளாட்டாக கூட இருந்திருக்கலாம்ல. Right. Both the H and L live different name flat and different floor also. அப்போ டாப் அண்ட் பாட்டமில் 2 பேர் வசிக்கிறாங்க, யார் மேலே யார் கீழேன்னு தெரியலை. 1 floor gap between F and E. நல்லா யோசிச்சு பாருங்க, H and L மேலே கீழே இருக்கலாம், இல்லை L and H இப்படி கூட இருக்கலாம். அவங்களோட சேர்ந்து ரைட்டா 1 floor gap between F and E. ஸோ F and E அல்லது எஃப் அண்ட் இ எப்படி வேணா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ரைட்டா, ரைட். நோ ஒன் லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் த ஜி. ஜியோட வெஸ்ட்டில் யாருமே கிடையாது. ரைட், ஜியோட வெஸ்ட்டில் நோ ஒன் லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் த ஜி. ஹச் லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த ஜி. ஹச் லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த ஜி. ரைட்டா, அப்போ ஹச் லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த ஜி. உள்ளது போட்டாச்சா? H lives immediately above the G in same name flat. Same name flat. அப்போ E and H. H and E இப்படி மாறிடும், இல்லை H and F. ரைட்டா, no one lives below the E. ஈக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது இது தப்பு, இதுதான் கரெக்டு.
இப்போ ஃப்ளாட்டை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணணும் ரைட்டா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளாட். அஸ் மெனி ஃப்ளோர் ரைட்டா. நல்லா பாருங்க, above the h, ஹச்சுக்கு மேலே எத்தனைங்க, பிலோ த எல், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளோர் அண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் த ஃப்ளாட். ஸோ வேறு வேறு ஃப்ளாட்டில் உள்ள தூக்கி போட்டாச்சு ரைட்டா. அண்ட் தென் ஒன் ஃப்ளோர் கேப் பிட்வீன் எஃப் அண்டு இ, நோ ஒன் டு த வெஸ்ட் ஆஃப் த ஜி. பேலன்ஸ் இருக்கிற ஒருத்தனை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக வந்திருக்குதாப்பா? ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குதா? ரைட். ஓகே. ஸோ தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே லைவ் போயிட்டுருக்கேன். 2.5 hours ஆச்சு நான் லைவ் ஆரம்பிச்சு. நீங்கள் உங்களுக்கு லைவ் வர்றதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு அப்படின்னா நான் என்னப்பா பண்ணுறது? நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ராப்பராக ஆன் டைம் லைவ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தமிழில் கொஸ்டின் நான் கொண்டு வரேன். சரியா? நீங்கள் டைம் பாஸுக்கு உள்ளே வந்து கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? மோஸ்ட் ஆஃப் தட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் கண்டிப்பாக தமிழில் கொண்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் இந்த தடவை தமிழ் கொண்டு வர முடியலை. பட் நெக்ஸ்ட் டைம் நான் தமிழ் கொண்டு வரேன். பட் தமிழில் கொண்டு வரவங்க எனக்கு, ஏன்னா இந்த கொஸ்டின்ஸை எடுக்கிறதுங்கிற அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களை மாதிரி சும்மா கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தோமா அப்படின்ற மாதிரி ஈஸி கிடையாது. இதுக்கு பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட இந்த இங்கிலீஷ் கொஸ்டினை நான் செக்ரிகேட் பண்ணி நான் கொண்டு வர்றதுக்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். ரைட்டா? ஸோ நீங்கள் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஆம் ரெடி டு ஒர்க். ரைட்டா? ரைட். ஏன்னா என்னுடைய உழைப்புக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்ல. அது நீங்கள் உண்மையிலே ஓகே சார் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற நானும் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு வரோம், நாங்கள் எல்லாருமே லைவ் வரோம் அப்படின்னா ஐ ஆம் ரெடி டு தட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? நீங்கள் கேட்குற கேள்வி கேட்டால் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது? தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் காமனாக கொஸ்டின்ஸ் எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, லைவ் வர்றதுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஐ ஆம் ரெடி. ஓகேவா? ரைட். ஓகே. ரைட். இல்லை அது கரெக்டு. ஒர்க் போகிறவங்க மேபி அதுக்கப்புறம் லேட்டர் கூட நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ரைட்டா? ஒர்க் போகிறவங்க லைவ் வர முடியாமல் அப்புறம் லேட்டாக கூட அந்த வீடியோலாம் பார்ப்பாங்க. பட் வீடியோவை நாங்கள் ஃபுல்லாக பார்க்குறோம், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதை நாங்கள் எங்களுக்கு தமிழில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நானும் கொண்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன். சரியா? ரைட். ஓகே. ஸோ ஃப்ளாட் பேஸ் பசில் அடுத்த மாடல் போயிடலாமா? ஃப்ளாட் பேஸ் பசில் நிறையா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இட்ஸ் அ டே பேஸ் பசில். ரொம்ப முக்கியமானது டே பேஸ் பசில். வீக் டேஸை வச்சு வரக்கூடியது. ரைட்டா? வீக் டேஸ் வச்சு வரக்கூடியது. ரைட்டா? எனக்கு த வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே டு சண்டே. வெரி சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின். த வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே டு சண்டே. 6 நாள் 6 நபர்கள் பிறந்திருக்காங்க. ரைட்டா? யார் யார் என்னென்னைக்கு பிறந்திருக்கா? சிம்பிளஸ்ட் கொஸ்டின். 30 செகண்டுங்கிறது தாராளமாக போதும். ஏன்னா 2 லைன் தான் இருக்குது. ரைட்டா? ரைட். 2 லைன் தான் இருக்குது, ஈஸியாக போடலாம். Okay, the time out. Monday to Sunday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday. Right? P was born on Friday. Director, first point Friday. 2 persons were born between U and P. 1, 2, U. 1 person between R and S. Question பாதியோட நிக்குதா? Two person between U and P. 1 person born between R and S. ஆமாப்பா, கொஸ்டின் பாதியிலே நிற்கிதுல, கம்ப்ளீட் ஆகலை. கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகலை. 1 person born between R and Sன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாதியை காணமே. ஐயோ, ஐ திங்க் கொஸ்டினில் ஏதோ மிச்ச பாதி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். 1 person born between R and S. அப்போ மேபி R and S இங்கே கூட வரலாம், இல்லை R மேலே போக முடியாது. இந்த 2 இடத்துல கூட எனக்கு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஐ திங்க் இஸ் கொஸ்டின் இஸ் ராங். விட்டுருங்க. 7 person கோயிங் தட்
டு வாட்ச் த ஷோ ஆன் டிஃப்ரெண்ட் டே ஆஃப் த வீக். வாரத்தினுடைய 7 நாட்களில் 7 மூவி ஷோஸ் வந்து பார்க்க போகிறாங்க மண்டே டு சண்டே. யார் யார் என்னென்னைக்கு போகிறா? ஸோ டக்குன்னு வரைஞ்சு முடிங்க. அந்த மண்டே டியூஸ்டே கொஸ்டின் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. எக்ஸாக்ட்லிமா, ரைட்? கொஞ்சம் வேமா, சிம்பிளஸ்ட் பாயிண்ட் தான். ரைட் ரைட் டக்கு டக்குன்னு எழுதிட்டிங்களா? எஸ். ஆல் ரைட், முடிச்சிட்டிங்களா? How many of you done? Okay, the question என்னாச்சு? The week start from Monday to Sunday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. All right. G goes before the B but after the C. எப்படி? G goes before the B. B க்கு முன்னாடி இருக்கணும், but after the C ஆக எனக்கு இருக்கணும். G goes 3% after the A. G goes 3% after the A. ஏன்னா நடுவில் 2 பேர் இருக்கணும். G goes 3% after the A. B goes before the E. B goes before the E. 2% between E and D. இப்போ எத்தனை பேர்? 1 2 3 4 பேர் இருக்காங்க. இதில் மொத்தம் 7 பேர். ஒருவேளை இன்னும் 2 பேர் கீழே கூட வந்திருக்கலாம். 2% between E and D வந்திருக்கலாம். C goes after the F. C goes after the F ஒருவேளை வந்திருக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இதில் Bக்கு மேலே தான் எனக்கு A வந்தாகணுன்றது கட்டாயம். அப்போ Eக்கு மேலே தான் எனக்கு கண்டிப்பாக D வந்திருக்கணும், வேறு வழியே கிடையாது. 2% between D இப்படி தான் வரணும். ஏன்னா இது கீழே போக முடியாது. ஏன்னா இவனுக்கு மேலே கண்டிப்பாக ஏவை கொடுத்து தான் ஆகணுன்றது கட்டாயம். ரைட்டா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு வேறு என்ன பண்ணியிருக்கலாம் நமக்கு? ஸோ G கொடுத்தா 2 பேர் A. ரைட்டா? 2 பேர் விட்டுட்டு எனக்கு A வந்திருக்கணும். ரைட்டா? ஸோ ஒரு வேளை A இங்கே வந்திருந்தா 1 2 G ஒரு வேளை இங்கே வந்திருக்கலாம். ஜிக்கு அப்புறம் மினிமம் 2 பேர். ஜிக்கு அப்புறம் மினிமம் 2 பேர். பி அண்ட் ஈங்கிற மினிமம் 2 பேர் வந்தே ஆகணும். ரைட்? ஸோ 3 பேர் இருக்காங்க. இல்லை இன்னும் ஒரு இடம் தள்ளி கீழே வரலாம். ஸோ 1 2 ஜி வந்திருந்தா அவனுக்கு கீழே 2 பேர். ஸோ எனக்கு பி அண்டு இ எனக்கு இங்கே வந்திருந்தா ஈக்கும் டிக்கு 1 2 டி எனக்கு இங்கே வந்திருக்கலாம். ரைட்டா? ஸோ ஒருவேளை இங்கே இ கொடுத்தா இங்கே வர முடியாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல பி அண்டு ஈயை கொடுத்தா இந்த இடத்துல டியை கொடுத்துருக்கலாம். ரைட்? இப்போது ஏ அண்ட் ஜி பி அண்ட் ஈயை ப்ளேஸ் பண்ணியாச்சு. எஃப்க்கு கீழே தான் சி வந்திருக்கணும். எஃப்க்கு கீழே தான் சி வந்திருக்கணும். ஆனால் சி வந்து ஜிக்கு மேலே போயிருக்கணும். ஸோ எஃப் இதில் சி ஜிக்கு மேலே தான், ஜிக்கு மேலே தான் சி வந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டாப்பா? இது ரைட் ஆன்சர் சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா கரெக்டு, இதுவா கரெக்டு? இதுதான் கரெக்டு. என்னாச்சு? 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 ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிங்களா? ஆன்சர் செக் பண்ணிங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். 7 person go to the home
different day of the week, Monday to Sunday. ஏடா Monday to Sunday 7 different daysல போகிறாங்க சொல்லலாமா? All right. So I think it's 1 minute போதும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். டக்குன்னு சண்டே மண்டே எழுதி வச்சுக்கோங்க. All right. So start. Your time starts now. Okay. So time முடிய போகுது. It's the time out. முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சதாப்பா? All right. Super. Option வருதோ? சரி. The week start from Monday to Sunday. So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. Right. A goes on Tuesday. A வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை போகிறான். 3 person between A and C. 1 2 3 C. 3 person between A and C. G and C go adjacent to each other. G and C. இந்த ரெண்டில் எங்கே வேணால் எனக்கு இருக்கலாம். G and C. Right. Number of person before the D same as after the G. Right. இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பிஃபோர் த டி ஆஃப்டர் த ஜி. பி கோஸ் 2 days ஆஃப்டர் த எஃப். 2 days ஆஃப்டர்னா இன் பிட்வீனில் ஒரு ஆள் இருக்கணும். பி கோஸ் 2 days ஆஃப்டர் த எஃப். எஃப் அண்டு பி. பட் இதில் அது பாசிபிள் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு தப்பு. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சரியாப்பா? இதுதான் நம்முடைய ஃபைனல் ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகே. ஸோ வெரி குட் ஆன்சர். ரைட். ஸோ அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Well, 7 person, different days. இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ரைட். ட்ரை திஸ் கொஸ்டின். ஸோ 1 minute போதும் தானே? ஒரு நிமிஷம் போதும் தானே? ரைட். சண்டே மண்டே எழுதிடுங்க. The week start from Monday to Sunday. டக்குன்னு எழுதுங்க.
Okay, so how many of you done? Yes. என்னாச்சு? We'll get that right answer. சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக, இன்னும் குயிக்காக. நான் தான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கேன்னா நீங்கள் என்னை விட சோர்ந்து போயிருக்கீங்க. சால்வ் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு சார். எனக்கு எனர்ஜியே நீங்கள் தானேப்பா, நீங்கள் கொடுக்குற எனர்ஜி தானே, ரைட்? ஓகே. ஸோ மண்டே டு சண்டே. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ஈவெண்ட் கே இஸ் ஹெல்டட் ஆன் டியூஸ்டே. ஓகேவா? செவ்வாய்க்கிழமை. கே வந்து டியூஸ்டே. மோர் தென் 2 ஈவெண்ட் பிட்வீன், மோர் தென் 2னா மினிமம் 3 இருக்கணும். கே அண்ட் எல் 1 2 3. ஒருவேளை எல் இங்கே நடந்திருக்கலாம் அல்லது எல் இங்கே வந்திருக்கலாம். மோர் தென் 2. நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப்டர் த எல் பிஃபோர் த கியூ. ஸோ இது பாசிபிள் கிடையாது, ஏன்னா அப்புறம் ஒன்று தான் இருக்குங்க கிடையாது, ரைட்? ஸோ கியூ வந்து இங்கே வந்திருக்கலாம். 2 ஈவெண்ட் பிட்வீன் கியூ அண்ட் என், 1 2 என் வந்து எனக்கு இங்கே வந்திருக்கலாம். 1 ஈவெண்ட் இஸ் ஹெல்ட் பிட்வீன் எம் அண்ட் பி. எம்முக்கும் பிக்கு நடுவில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, எம்முக்கும் பிக்கு நடுவில் இங்கே வந்திருக்கணும், ரைட்? எம் அண்ட் பி. என் இஸ் ஹெல்ட் பிஃபோர் த பி. ஸோ இங்கே வந்திருக்கலாம், ஏட்டா என் இஸ் ஹெல்ட் பிஃபோர் த பி. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இது ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ உறுதி 26th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? பேங்க் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட்லி A to Z, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வரைக்கும் இதில் கைட்லைன்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இன்டர்வியூ வரைக்கும் இதில் கைட்லைன்ஸ் இருக்கும், ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். கம்ப்ளீட்லி 0 லெவல் பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 2026 ஃபியூச்சர் பேங்கருக்காக, ரைட்? ஸோ 26லேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது, மிஸ் பண்ணிட வேண்டாம். இமீடியட்டாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்? அண்ட் Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணால் 27%, 25 இல்லை 27% ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். உறுதி பேட்ச் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடுங்க, ஸ்பெஷல் ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல். ஸோ ஒரு 7 டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் டேஸில் நடக்குது. த வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே டு சண்டே. 7 டிஃப்ரெண்ட் கேம் 7 டிஃப்ரெண்ட் டேஸில் நடக்குது. என்னென்னைக்கு என்னென்ன கேம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? ஐ திங்க் ஸோ இட்ஸ் சேம், அதே 1 minute டைமே தரேன். த வீக் ஸ்டார்ட் ஃப்ரம், நல்லா பார்த்துக்கோங்க, வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே டு சண்டே. மறுபடியும் மண்டே டு சண்டே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் முடிய போகுது. The time out. The time out. Yes. Completed. Done now. Okay. Right. Cricket was played on after the chess. Badminton was played 2 days before the chess. As many game
played before the cricket as after the tennis. Two games were played between tennis and hockey. Volleyball is not on before the football. So days பத்தி அவங்க மெயினா பேசவே இல்லை. Right. Cricket was played 3 days after the chess. ரைட்டா 3 days afterனா in betweenல ரெண்டு பேர் வந்து மொத்தம் 4 நாள் வந்துருச்சு. Right after the chess. Badminton was played 2 days before the chess. 4 2 6 நாள் வந்துருச்சு இப்போ. Badminton 2 days before the chess. As many game before the cricket as after the tennis. லாஸ்ட் நாளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவன் ஃபஸ்ட் டே வந்திருப்பான். இவன் லாஸ்ட்டுக்கு பிஃபோர் த டே வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, உள்ளே கொடுத்துருப்பான். ஸோ 2 சான்ஸ் இருக்குது இப்போ நமக்கு. கரெக்டாக 2 சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 2 கேம் பிட்வீன் டென்னிஸ் அண்ட் ஹாக்கி. 2 கேம் பிட்வீன் டென்னிஸ் அண்ட் ஹாக்கி. ஒருவேளை நான் டென்னிஸை மேலே கொடுத்துருந்தேன் அப்படின்னா டென்னிஸ் அண்ட் செஸ்ஸுக்கு நடுவில் தான் 2 பேர் வந்திருப்பாங்க. 2 கேம் பிட்வீன் டென்னிஸ் அண்ட் ஹாக்கி. அப்போ என்னால் நல்லா கவனிச்சு பாருங்கள், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. அது எழுதும் போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட். ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட்டை இங்கே போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1 2 இங்கே நமக்கு செஸ்ஸு அண்ட் இங்கே எனக்கு பேட்மிண்டன். அப்போ என்ன இருந்திருக்கும் அப்படின்னா கிரிக்கெட்டுக்கு அப்புறம் யாருமே கிடையாது, அப்போ டென்னிஸுக்கு முன்னாடி யாருமே இல்லை. 2 கேம் பிட்வீன் டென்னிஸ் அண்ட் செஸ் தான் வந்திருக்கும். ரைட்டா 2 கேம் பிட்வீன் டென்னிஸ் அண்ட் ஹாக்கி வந்திருக்காது. அப்போது இந்த மாடல் கிரிக்கெட்டை லாஸ்ட் டே போடுறது முடியாத காரியம். ரைட். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ரைட் கிரிக்கெட் இங்கே வந்திருப்பார், 1 2 செஸ் இங்கே வந்திருப்பார், இங்கே பேட்மிண்டன் வந்திருப்பார். கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு ஆள் இருக்கார், அப்போ டென்னிஸ். அப்போ டென்னிஸ்க்கு 1 2 ஹாக்கி இங்கே வந்திருப்பார். வாலிபால் இஸ் நாட் பிஃபோர் த ஃபுட்பால், ஆஃப்டர் த ஃபுட்பால். ஸோ சிம்பிள் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா? எஸ். செஸ் அண்ட் ஃபுட்பாலுக்கு இன் பிட்வீன் ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி. ஓகேவா? ஸோ 7 நாள் 7 கேம் கண்டக்ட் பண்ணியாச்சப்பா. ஸோ சிம்பிள் ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ சிம்பிளாக ஒரு ஆன்சர் நமக்கு வந்துடுச்சு சொல்லலாமா? வெல், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின். 7 person different day of the சரி பின்னாடி வரலாம் இதெல்லாம். இந்த 1 hour இருக்கா டைமு? சரி ரைட், இந்த கொஸ்டின் பார்த்துட்டே போயிடலாம், இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 7 person சார் 7 person living in the building during the pandemic situation, they go the market from the week, ரைட்டா? மண்டே டு சண்டேல ஒரு நாள் தான் போகிறாங்க. 1 person go the market on every day. ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் போகணும். மண்டே டு சண்டே யார் யார் எந்தெந்த இதில் போகிறாங்க அப்படின்றத. இதில் மெயினாக வந்து நமக்கு பில்டிங்னு வேறு கொடுத்துருக்காங்க, பட் பில்டிங் பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியலை, சால்வ் பண்ணும்போது தெரியும். ஸோ ட்ரை இட். ரைட்டா? எனக்கு மண்டே டு சண்டே யார் யார் மார்க்கெட்டுக்கு போகிறா அப்படிங்கிறத பற்றி மெயினாக பார்க்கணும். மண்டே டு சண்டே 7 நாள். ரைட்டா? 7 person 7 டிஃப்ரெண்ட் டேஸில் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. ரைட்டா? ரைட். ஓகே, ஐ கிவ் த 2 minutes டைம். ஸோ 2 நிமிஷம் டைம் தரேன் இதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கப்பா.
ஸோ 1 மினிட்டுக்கு மேலே முடிஞ்சு கொஞ்சம் குயிக்காக. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சா? ரைட், ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சா? சூப்பர் சூப்பர். 3 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ் எடுத்துருக்கு. ஓகே, வெல், த டைம் அவுட். 3% go the market between F and A. மொத்தம் நமக்கு 7 பேர். 3% பிட்வீன் அப்படின்னா இவங்க 2 பேர் சேர்த்தா மொத்தம் 5 பேர் கணக்கு வந்துடுவாங்க. ரைட்டா? இதில் யார் முன்னாடி போகிறா யார் பின்னாடி போகிறா அப்படின்றது எனக்கு கணக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த மார்க்கெட் டே பிஃபோர் ஆன் விச் இஸ் ஏ கோஸ். யார் நமக்கு எஃப் கோ த மார்க்கெட் ஒன் ஆஃப் த டே பிஃபோர் ஆன் விச் இஸ் கோ ஆன். ரைட். ஸோ எஃப் 1 2 3 ஏ போயிருக்காங்க. கரெக்டா? மார்க்கெட் ஒன்லி 1% பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஸோ ஏலேருந்து ஜி. ஸோ ஃபைனலாக இங்கே வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏ அண்ட் தென் ஜி ஒருவேளை இப்படியும் வந்திருக்கலாம். ஸோ போத் ஆஃப் த பாசிபிள். 1% பிட்வீன் ஏ அண்ட் ஜி, 2% பிட்வீன் ஜி அண்ட் பி. ஸோ ஜிலேருந்து 1 2 பி எனக்கு இங்கே வந்திருக்கலாம். ஸோ இதில் மேலேயும் போயிருக்கலாம் கீழேயும் வந்திருக்கலாம். மேபி இஸ் பாசிபிள். ஸோ பி ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம். எஃப் ஜி A and B maybe is possible. 2% between G and B. Only 1% market between B and E. Only 1%. இப்போ இந்த பாசிபிளை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 அதிகபட்சம் ஒரு ஆள் தான் கீழே இறக்க முடியும். இப்போ 1% between B and E. ஸோ ஈயை நான் இங்கே மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுலேயும் அதே தான். மொத்தமே 7 பேர் தான், மேலே போக முடியாது. ஸோ இ வந்து எனக்கு இங்கே தான் வரணும். பட் இதில் பியிலேருந்து மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம், சொல்ல முடியாது. பி அண்ட் இ. டி டஸ் நாட் கோ த மார்க்கெட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த டே ஆன் விச் இஸ் ஜி கோஸ் த மார்க்கெட். ஜிக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு யார் போயிருக்க மாட்டாங்க? டி போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜிக்கு அடுத்த நாள் வந்து டி போயிருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது டி கோ த மார்க்கெட் இம்மீடியட்லி பிஃபோர் தட் ஆன் விச் இஸ் சி கோஸ். ரைட்டா? D go that immediately before the C. ரெண்டு பேர் செய்திருக்கோம். D go the market immediately before the D and which is the C goes. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாசிபிளில் 7 பேர் 1 2 3 4 5 6. இன்னும் ஒரு ஆள் எனக்கு ஒருவேளை எஃப்க்கு மேலேயோ சி வந்தால் எனக்கு டி அண்ட் சி சேர்ந்தாப்புல எழுத முடியாது. இந்த பாசிபிள் வரப்போகிறது இல்லை. இதில் இது ஓகே. டி அண்ட் சி வருவதற்கு டி அண்ட் சியை கன்சிக்யூட்டிவாக கொடுத்துடலாம். பியிலேருந்து ஈக்கு ஒரு ஆள் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. இதுலேயும் அதே தான். எனக்கு இங்கே ஒரு ஆள் வர்றதுனால இன்னும் 2 பேர் சேர்ந்தாப்புல எழுத முடியாது. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம இதை எடுத்துக்கலாம். கரெக்டாப்பா? ரைட். 7 பேர் 1 2 3 4 5 6 7. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே. வரிசையாக வந்துட்டாங்களா? சிம்பிளஸ்ட் ஆன்சர். ஸோ டயக்ராம் நம்ம டேஸ் போட்டு தான் எல்லா நேரமும் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? பட் ஏன்னா முன்னாடி நீங்கள் டே போட்டு தான் ஆகணும் ஃபைனலாக. ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது மண்டே யார் டியூஸ்டே யாருன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு மண்டே டியூஸ்டே சைடில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஓகேவா? வெல், அடுத்து 7 சப்ஜெக்ட்ஸ். ரைட்டா? 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் 7 டிஃப்ரெண்ட் டேஸ் மண்டே டு அந்த வீக்கில் நடக்குது. சரி, ஓகே. ஸோ 7 சப்ஜெக்ட் 7 டிஃப்ரெண்ட் டேஸில் டியூஷன் நடக்குது. எந்தெந்த டேயில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஐ திங்க் இதுக்கு 1 மினிட் போதும் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ கிவ் தட் 1 மினிட் டைம், அப்புறம் பார்க்கலாம். சரியா?
ஓகே த டைம் அவுட். ஸோ முடிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு ஆன்சர் வந்திருக்கா? ஓகே ஸோ ஐ திங்க் இட்ஸ் சால்வ் ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாமா? ஆன்சர் ஓரளவுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மிஸ் ஆகுதா? ஸோ பிஃபோர் த பேஜ் பார்த்தா ஸோ இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ரைட். த வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே. 2 subjects between history and chemistry. இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு வர்றா யார் செகண்ட் வர்றா தெரியாது. ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நடுவில் 2 பேர் இருக்கணும். ஜுவாலஜி ஏடா 1 of the day before the physics. 2 days being ஏடா between biology and physics. 2 subjects being ஏடா biology and physics. Biology is 1 of the day before the Saturday. Biology 1 of the day before the Saturday. But after the Wednesday. வெட்னஸ்டேக்கு அப்புறமா Thursday, Friday. அப்போ 2 day ஆல் தான். Thursday or Friday தான் வரணுன்றது கட்டாயமாகி போச்சு. ஸோ பயாலஜி. History was the day just before the English, which is on Sunday. History was on the day just before the English. Right? History on a day just before the English, which is being on Sunday. அப்போ எனக்கு Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. All right. So on Sunday, English, which is being on Sunday. அப்போ எனக்கு இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி இங்கே வந்திருக்குமா? 2 subject between history and chemistry. 1, 2. கெமிஸ்ட்ரி இங்கே வந்திருக்குமா? நெக்ஸ்ட் அடுத்தது ஜுவாலஜி இஸ் 1 of the day before the physics. Zoology 1 of the day before the physics. 2 subjects between biology and physics. Biology and physics. 2 subjects between. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜுவாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் 1, 2 இங்கே மேபி இல்லை கீழே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா மேலே தான் போயிருக்கணும், வேறு வழியே இல்லை. ரைட். 2 subjects between biology and physics. Biology is 1 of the day. அப்போ எனக்கு கண்டிப்பாக இன்பிட்வீன் இதில் தான் பயாலஜி வரணுன்றது கட்டாயமாகி போச்சு. அப்போ கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் இங்கே தான் வந்திருக்கணும், ஜுவாலஜி இங்கே தான் வந்திருக்கணும். 2 பேர் விட்டுட்டு இங்கே தான் கண்டிப்பாக எனக்கு யாரை கொடுத்துருக்கணும், நமக்கு பயாலஜி வந்திருக்கணும். ரைட்டா? ஸோ 2 subjects being between biology and physics. Biology before the Saturday, after the Wednesday. வேறு வழியே இல்லை. ரைட். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ரைட்டா உள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டாப்பா? ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குதா? ரைட். ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் சூப்பர், வெரி குட்மா. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் மூவி டிஃப்ரெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆகுது. டேஸ் ஆன் தட் மண்டே டு ஃப்ரைடே.
அப்போ எனக்கு 5 மூவி தான். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 5 மூவி. மூவி ஏ ரிலீஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆன் டியூஸ்டே இதில் இருக்குது. ஓ வெல் சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணிப்போம். மொத்தம் 5 தான். 5 நாள் மண்டேலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. மண்டே டு ஃப்ரைடே 5 மூவி. இதில் ஏ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டியூஸ்டேன்றது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து டியூஸ்டே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து டியூஸ்டே. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பின்னாடி இருக்குது. ஐ கிவ் த சம் டைம், ரைட்? ஸோ ட்ரை பண்ணுறீங்களா? மைண்ட் கண்டர் ரீசனிங் இட்ஸ் வெரி சூன் வரும்பா. திரும்ப மைண்ட் கண்டர் ரீசனிங் நான் எடுக்கிறேன், சரியா? ரைட், ஓகே. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் 2 minutes. ஸோ ட்ரை பண்ணுங்கப்பா. எஸ், முடிச்சிட்டிங்களாப்பா? ஸோ 5, 4, 3, 2, 1 and time out. Time out. சரி, well, okay, I'm going for the work for the mind. ஆர்ஆர்பி NTPC நோட் ரீசனிங் அண்ட் குவான்ஸுக்கு வேணும் அப்படின்னா என்ன நோட் வேணும் எனக்கு புரியலை. கிளாஸஸ் இருக்குது, சால்வ் பண்ணி பார்க்க குவிஸஸ் இருக்குது, டெஸ்ட்டு போட்டு பார்க்க டெஸ்ட் இருக்குது. நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ணுறேன்ப்பா. ரைட், ஸோ சால்வ் பண்ணலாமா? த வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே டு 5 நாள் தான். ஃபஸ்ட் டே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஆனால் பட் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து நல்லா வச்சு செய்கிற அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் பேங்கிங்கில் வந்த ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் இது. பேங்கிங்கில் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் இது, சரியா? மனசில் வச்சுக்கோங்க. நான் எங்கே இருந்தோலாம் காப்பி பண்ணிட்டு வரல. பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிமினரியில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஏ வந்து எனக்கு டியூஸ்டே ஃபஸ்ட் எடுத்தலுமே தெளிவாக சொல்லிட்டான். ரைட், no movie released between A and which is 75 minutes durationல. ரைட், அப்போ ஏக்கும் 75 minutes டியூரேஷனில் இருக்கிற ஒரு மூவிக்கும் நடுவில் வேறு யாருமே ரிலீஸ் ஆகலை. ரைட், ஸோ ஒரு வேளை 75 minutes இங்கே வந்திருக்கலாம், இல்லை 75 minutes இங்கே வந்திருக்கலாம். ரைட், அடுத்தது ஒன்லி ஒன் மூவி ரிலீஸ்டு பிட்வீன் 75 minutes அண்ட் விச் இஸ் 100 minute டியூரேஷன். 75 minutes அண்ட் 100 minutes. கரெக்டா? ரைட், இப்போ 75லேருந்து 100 மேலையும் போயிருக்கலாம், இல்லை 75லேருந்து 100 கீழையும் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு மூவி பிட்வீனில்
ரைட்டா? நோ மூவி ரிலீஸ்டு பிட்வீன் 100 அண்ட் பி. 100க்கும் பிக்கும் நடுவில் வேறு எந்த மூவியும் கிடையாது. 100க்கும் பிக்கு நடுவில் எந்த மூவினா இது தப்பு, ஏன்னா ஏ இருக்கான். இப்போ 100 அண்டு பி இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த பாசிபிள் எனக்கு தப்புன்றது வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து விட்ருவோம். ரைட்டா? அண்ட் ஒன்லி ஒன் மூவி ரிலீஸ்டு ஆஃப்டர் த பி. பிக்கு அப்புறமா ஒரு மூவி தான் இருக்குது. கரெக்டு. ரைட்டா? ஒரு மூவி தான் இருக்குது. ஒன்லி ஒன் மூவி. பி ரிலீஸ்டு இம்மீடியட்லி ஆஃப்டர் த 100. இம்மீடியட்லி ஆஃப்டர் த 100. அப்போ இதுவும் தப்புன்றதை அவனே சொல்லிட்டான். இம்மீடியட்லி பிஃபோர் கிடையாது, இம்மீடியட்லி ஆஃப்டர். இம்மீடியட்லி ஆஃப்டர். ரைட்? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒன்லி ஒன் மூவி பி ரிலீஸ்டு இம்மீடியட்லி ஆஃப்டர் த 100. 100க்கு அடுத்தாப்பில். மூவி சி ரிலீஸ்டு ஆஃப்டர் விச் இஸ் தட் 130. சி வந்து ஆஃப்டர் 130. 130 சி வந்திருக்கலாம், இல்லை சம்திங். சி வந்து வர்றதுக்கு இந்த ரெண்டு பாசிபிள். அதுக்கு மேலே யாரும் தெரில. இந்த ரெண்டு இடத்துல எது ஒருத்தில் சி. ரைட்டா? ஆஃப்டர் தட் 130. மோர் தென் 2 மூவி பிட்வீன் சி அண்ட் டி. அப்போ சி எங்கே கொடுத்தா மோர் தென் 2 கொடுக்க முடியாது. சி எங்கே கொடுத்தா தான் 1 2 டி எனக்கு இங்கே கொடுக்க முடியும். கரெக்டா? டியை இங்கே என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்? ஓகே, அடுத்ததுப்பா. ஆல்ரைட், சரியா? ஸோ அப்போ எனக்கு மோர் தென் 2 இங்கே கொடுத்தா மட்டும்தான் முடியும், வேறு வழியில். சி கொடுத்தா தான் மோர் தென் 2% சி அண்டு டி என்னால் கொடுக்க முடியும். ரைட்டா? மோர் தென் 2% சி அண்ட் டி. த மூவி விச் இஸ் 90 minutes, ரைட்டா, ரிலீஸ்டு பிஃபோர் த இ. 90 minutes பிஃபோர் த இ. அப்போ இ இங்கே வந்தால் தான் 90 minutes இங்கே வர முடியும். பிஃபோர் த இ. அப்போ 130 இங்கே வந்திருக்கணும். ஏன்னா சி வந்து 130க்கு அப்புறமா தான் இருக்கான்றது சொல்லிட்டாங்க. அடுத்து ஒன் மூவி விச் இஸ் 20 minutes மோர் டியூரேஷன் தன் த இ. இ வந்து எனக்கு 100. அப்போ 120 minutes சொல்லிடலாமா? ஸோ கொஞ்சம் ஈஸி கொஸ்டின் தான். பார்க்குறது தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி லெவல் கொஸ்டின் தான். கொஞ்சம் ஈஸி லெவல் கொஸ்டின் தான். கரெக்டா? ரைட்? ஓகே, வெல், சூப்பர். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாமா? மந்த் வச்சு வரக்கூடிய பசில். மந்த் வச்சு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் த பசில். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்ற ஒரு 7 மாதங்களில் 7 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிறந்திருக்காங்க. ரைட்? சிம்பிள் கொஸ்டின் தான். மார்ச், ஏப்ரல் வரிசையாக இருக்குது. நோட் பண்ணுங்கள், டக்குன்னு நோட் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் இதுக்கெலாம் 1 minute இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஓகே, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, மொத்தம் 7 பேர். குயிக். ரைட்? ஸோ குயிக்கா. ரைட்? ஓகே. மந்த் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ரைட்.
A was born the month even number of days. Even numberனா ஸோ 30 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், ரைட். மொத்தம் 3 மாதங்கள் இருக்கு. சரி, இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் A was born. அடுத்து 3 persons were born between A and C. இதில் இன் பிட்வீன் ஏ மாட்டிக்கிட்டான் அப்படின்னா 3 persons between கொடுக்க முடியாது. கரெக்டா? ஏ நடுவில் மாட்டிக்கிட்டான்னா 3 persons அப்படின்னு கொடுக்க முடியாது. ஒரு வேளை ஏ இங்கே வந்தால் 1 2 3 ஏ அண்ட் சி இங்கே வந்திருக்கலாம், அல்லது ஏ இங்கே வந்திருந்தா 1 2 3 சி எனக்கு இங்கே வந்திருக்கலாம், ரைட்டா? 3 persons were born between ஏ அண்ட் சி. ஜி இஸ் 2 months older than, ரைட்டா? ஓல்டர் தென், பெரியவன். ஜி இஸ் 2 months older than சி. அப்போ எனக்கு சி அண்டு ஜி இங்கே வந்திருக்கலாம், இல்லை சி அண்டு ஜி வந்து இங்கே வந்திருக்கலாம், ரைட். E was born immediately after the G. E was born immediately after the G. 2 persons were born between E and B. 2 persons between E and B. E லேருந்து 1 2 மேலே போக முடியல. 1 2 இங்கே தான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இது வந்து தப்பு, ரைட்டா? நெக்ஸ்ட் D is younger than B. D is younger than, சின்னவன். அப்போ மேலே இங்கே ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு, கரெக்டாப்பா? ஆன்சர் சிம்பிளாக வந்துருச்சா? Right? Yes. Well, அடுத்த கொஸ்டின். either 9 or 26 of the month. மொத்தம் வந்து நமக்கு 6 பேர், 3 மாதம் தான். ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 9 26. ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் தான். சிம்பிள் கொஸ்டின், டக்கு நோட் பண்ணுங்க. ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம். 9 or 26 அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் டேட்டு. ரைட்? பார்த்துட்டிங்களா? ஓகே, 1 மினிட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான், இதுக்கு கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த மக்களே பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. Okay, the time out. ஜான்வரி 9 26. ரைட்? ஃபர்ஸ்ட் டி வாஸ் பார்ன் ஆடு டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9ஆம் தேதி. டி வந்து 9ஆம் தேதி 3 மாதத்தில் எந்த மாதமாக வேணா இருக்கலாம். 2 persons were born between D and A. 2 persons born between D and A. ஸோ கையோட 3ஐயுமே நம்ம எழுதிடலாம், ஏன்னா அதுக்கு மேலே அவன் க்ளூ வேறு எதுவும் வைக்கலை, ரைட்டா? ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். 1 2 A, 1 2 A, இல்லை 1 2 A. F was born 3 persons after the B. So B 1 2 F, ரைட்டா? அப்போ எனக்கு இங்கேருந்து 1 2 F இங்கே வந்திருக்கலாம், இதுலேருந்து வந்திருக்கலாம், இங்கேருந்து 1 2 வந்திருக்கலாம், இங்கேருந்து வந்திருக்கலாம், இதில் இங்கேருந்து பாசிபிள், ரைட்டா? E just younger than F.
E வந்து just younger than F. அப்போ F and E இங்கே வந்தால் மட்டும்தான் 1 2 B இங்கே வர வைக்க முடியும். ரைட்டா? F and E இங்கே வந்தால் மட்டும்தான் 1 2 Bயை இங்கே வர வைக்க முடியும். இதில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஆகி போச்சு. நாட் born in same month as A. யார்? ஈயும் ஏயும் ஒரே மாதத்தில் பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் தப்பு தான். அப்போ இது மட்டும் தான் கரெக்டு. இதுதான் சரியான ஆன்சர். சொல்லலாமா? ஸோ ஈஸியாக ஆன்சர் வந்துடுச்சு. சூப்பர்மா, வெரி குட். ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது. ரைட், so next question. 7 person different month. January, February, March, April, May காணும், ஜூன் ஜூலை காணும், ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர். மந்த்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மந்த்தை கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஸோ வெல், நோட் பண்ணிட்டீங்களா மந்த்தை? ரைட். ஸோ கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணுங்கப்பா. இப்போ இதோட பிடிஎஃப்லாம் நான் ப்ரொவைட் பண்ணலப்பா. இதோட பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணலை. ஓகே, இதோட பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணலை. ஓகேவா? ரைட். ஸோ ஒன்லி 3 person were born before that E and D. Only 3 person were born between before the E and D is one of them. அதில் D ஒருத்தனாக இருக்கான். ஒன்லி 3 person. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மந்த் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் கிடையாது, ஜூன், ஜூலை கிடையாது, ஆகஸ்ட், செப்டம்பர் கிடையாது, அக்டோபர். ரைட். ஓ, ஜான்வரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, ஜூன் 30, ஆகஸ்ட் 31, அக்டோபர் 31. கரெக்டா? ஸோ ஒன்லி 3 person. 1 2 3 3 person பிஃபோர் த இ. அதில் ஒருத்தன் டியாக இருக்கான். ரைட்டா? பிஃபோர் த இ அண்ட் டி இஸ் ஒன் ஆஃப் தம். எஃப் வாஸ் born immediately after the E. F was born immediately after the E. B was born after the F. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. B was born after the right. A was born immediately before the month in which is G was born. A was the month immediately before the G. A was born month
immediately before the G. Only 2 persons were born between G and F. Fலேருந்து 1 2 G இங்கே வந்திருப்பான், அதுக்கு முன்னாடி A. Fலேருந்து 1 2 G இங்கே வந்திருப்பான் A. ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் D இங்கே வரலாம். இது ரெண்டு மட்டும் மாற்றி நிற்கிதே. Only 3 persons were born before the E and D is not one of them. Oh, not one of them. அப்போ D வந்து இங்கே வந்துடுவான், ரைட்டா? Not one of them. F was not immediately. எல்லாத்துலேயுமே தப்பாக வச்சுருக்கேன். இந்த நாட்டுன்ற வார்த்தையை எல்லா இடத்துலையுமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக? ரீட் பண்ணும்போது ஆமாப்பா, நான் எல்லா இடத்துலையுமே அந்த நாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக? ரீட் பண்ணும்போது ஒரு சின்ன ஐடென்டிஃபை தப்பு பண்ணிட்டேன். ஐ திங்க் ரொம்ப நேரமாக லைவ் போயிட்டுருக்கோம்ல, டயர்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் மைண்ட் வேலை செய்யலை, ரைட்டாக? அந்த நாட்டுன்றதை எல்லா இடத்துலையுமே மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்லி 3 persons பிஃபோர் த இ. ஸோ ஈக்கு முன்னாடி 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அண்ட் டி இஸ் நாட் ஒன் ஆஃப் தம். அப்போ டி கண்டிப்பாக கீழே தான் வர்றான், ரைட்? அடுத்தது எஃப் இஸ் நாட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த இ. ஈக்கு அடுத்தாப்பில் கண்டிப்பாக இருக்க மாட்டான் எஃப் வந்து. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பான் ஆஃப்டர் த எஃப். எஃப்க்கு அப்புறமா தான் எனக்கு பி வந்திருக்கணும், ரைட்? பி வந்து ஆஃப்டர் த எஃப், ரைட்? A was immediately before the month which is G was born. Immediately before the month in which is அப்படின்றாங்க. ஸோ இம்மீடியட்லி பிஃபோர் த மந்த்ன்னு சொல்லி பேசுகிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலை வரல, ஜூலை ஆகஸ்ட் வரல, ஆகஸ்ட் செப்டம்பர் வரல. அப்போ இதில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஜான்வரி பிப்ரவரி இல்லை பிப்ரவரி மார்ச் இதில் தான் ஏ அண்டு ஜி வந்திருக்கணும், ரைட்டா? ஏ அண்டு ஜி வந்திருப்பதுக்கு, ஏன்னா அடுத்தடுத்த மாதம்னு வேறு எனக்கு பேசியிருக்காங்க, ரைட்டா? அதனால எனக்கு நம்ம இப்படி ட்ரை பண்ணிக்கலாம், சரியா? ஏ அண்டு G. A was immediately before the month which is G was born. Only 2 persons were born between G and F. Gலேருந்து 1 2 F எனக்கு, Fக்கு அப்புறம் B. இதில் வந்து இங்கே F வருவான், இதுதான் கிடையாதுன்னு வேறு நம்ம சொல்லிட்டோம், ரைட்டா? அப்போ எனக்கு ஈக்கு முன்னாடி டி வரமாட்டான். ஸோ டியை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் சி எனக்கு இங்கே வந்துடுவான். கரெக்டாக ஆன்சர்? இப்போ கரெக்டாக வந்திருக்குதா, ரைட்? ஸோ இதே தான் நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. இதே மிஸ்டேக் தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. எஸ், ரைட். ஸோ ரொம்ப நேரமாக சால்வ் பண்ணிட்டே இருக்கிறதுனால கேர்லெஸ் மிஸ்டேக்கா இல்லை மைண்ட் வேலை செய்யலான்னு தெரில, சம்திங் இட்ஸ் இஷ்யூ, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான், டைம்லாம் வேண்டாம், அப்படியே சால்வ் பண்ணுங்கள். டைமர்லாம் வேண்டாம், அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஸோ வெல் ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? 6 persons were born different month, March, April, May, June, July and August. மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31.
no one was born between D and K. K was just before that Q. K was just before the Q. ரைட்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. No one was D and K. D க்கும் K க்கு நடுவுல யாருமே கிடையாது. Who was just before the S? நாலு பேரும் தொடர்ச்சியா வரணும். T was born the month which has even number of days. ஈவன் நம்பர் அப்படின்னா எனக்கு 4 பேர் தொடர்ச்சி 1 2 3 4 மேபி இருக்கலாம். முதல் 4 இடத்த எடுத்துட்டோம் அப்படின்னா வாய்ப்பே இருக்காது. அப்போ கண்டிப்பாக எனக்கு டீயை இங்கே தான் கொடுக்கவே முடியும். ஏன்னா எனக்கு டி கே கியூ அண்ட் எஸ் 4 பேர் தொடர்ச்சியாக இருக்கணும். அதில் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் வரணும். ஸோ டி வாஸ் பார்ன் விச் ஹேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். எல் வாஸ் பார்ன் பிஃபோர் த டி பட் நாட் ஜஸ்ட் பிஃபோர். அப்போ எனக்கு பிஃபோர் த டி எல் வந்துட்டானா? கரெக்டாப்பா? சிம்பிள் கொஸ்டின், ரைட்? ஆன்சர் சிம்பிளாக தான் இருந்திருக்கு, ரைட்? ஓகே. ஸோ இந்த இயர் வச்சு வரக்கூடிய கொஸ்டின் பார்த்துடலாமா? மந்த்து வச்சு பார்த்தாச்சு. அண்ட் உறுதி பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க நான் ஃபைனலாக சொல்கிறேன், சரியா? அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். இன்றைக்கி ப்ரைஸ் ட்ராப் வேறு இருக்குது. பிகினராக இருக்கீங்க, பேங்க் எக்ஸாம் ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உறுதி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட்? ஓகே. ஸோ அடுத்த மாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பாக்ஸ் ஸ்பேஸ் பசில் பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ பாக்ஸ் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ 6 person புக்ஸை ஒன் ஆஃப்டர் அனதர் எனக்கு வாங்கியிருக்காங்க, ரைட்டா? 1 to 6 தே ஆர் ரேங்கிங் 1 to 6 ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு லாஸ்ட், ரைட்டா? ஒரு 6 பேர் ஒன் ஆஃப்டர் அனதர் எனக்கு புக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார் முன்னாடி யார் பின்னாடிங்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஆல் வெல். ஸோ முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஆல் ரைட், சரி. how many of you done? Super, completed. வேற லெவல்ப்பா. F purchased the book 4 person before the J. 4 person before the J அப்படின்னா இன் பிட்வீனில் 3 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். மொத்தமாக நமக்கு 6 பேர். இதில் இன் பிட்வீன் 3 பேர் அப்படின்னா இவங்க 2 பேர் சேர்த்தா மொத்தம் 5 பேர் வந்துடுவாங்க.
2% purchase the book between J and H. So J இருந்து H இங்கே வந்துருவாங்க. I purchased the book before the G. I purchased before the G. E purchased the book before the J but after the I. So E purchased the book before the J but after the I. Right? I அப்புறமா எனக்கு இருக்கணும். சரி ரைட் ஓகே. ஐக்கு அப்புறமா ஜி இருக்கான், ஐக்கு அப்புறம் இ இருக்கான், ரெண்டு பேர் இருக்காங்க ரைட்டா. ஐ டிட் நாட் பர்ச்சேஸ் இட் இம்மீடியட்லி பிஃபோர் த இ. ஈவோட இம்மீடியட்லி பிஃபோரில் இருக்க மாட்டாங்க ரைட்டா. ஜி டஸ் நாட் பர்ச்சேஸ் த புக் இம்மீடியட்லி பிஃபோர் த ஜே. ஜேக்கு இம்மீடியட்லி பிஃபோர் கண்டிப்பாக கிடையாதுன்றான். ஜேக்கு முன்னாடி ஐ வந்தே ஆகணுன்றது கட்டாயம். 1 2 3 4 மொத்தம் 5 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு ஆள். ஸோ ஐயை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டா ஜேக்கு இம்மீடியட்லி பிஃபோரில் கண்டிப்பாக ஜி இருக்க மாட்டான். ஸோ ஜியை இங்கே நம்ம கொடுத்துடலாம் கரெக்டா. அப்போ எனக்கு இ ஐ டஸ் நாட் பர்ச்சேஸ் இம்மீடியட்லி பிஃபோர் த இ. இக்கு இம்மீடியட்லி பிஃபோர் கிடையாது. ஸோ இயை இங்கே கொடுத்துடலாம். ஸோ எனக்கு கரெக்டாக வந்துட்டாங்களா? ஆர்டர் கரெக்டாக வந்துருச்சா? எஸ். UIAC நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஐ வில் செக் அண்ட் பார்க்குறேன்ப்பா. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் பாக்ஸ் பேஸ் பஸ்ஸில் UIAC போஸ்டிங் போட்டிருக்காங்களா? யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் UIC நீங்கள் என்ன போஸ்டிங்ப்பா சொல்கிறீங்க? இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, என்ன போஸ்டிங் அது UICயில்? ஓகே, கேள்வி தமிழில் போடுங்க. நீங்கள் லைவ் ஆன் டைம் வாங்கப்பா, தமிழ் கண்டிப்பாக வரும். ரைட், நீங்கள் கொஞ்சம் டைமிங்க்கு லைவ் வாங்க. வெரி குட்பா, வெரி குட். ஆன்சர் வந்துருச்சா? வெல், அப்ரண்டிஸ் விட்டுருக்காங்க, அது வந்துருச்சுப்பா. அப்ரண்டிஸ் வந்திருக்கு தெரியும். நான் அது அப்ரண்டிஸ் வந்து 2-3 நாள் ஆச்சு. அப்ரண்டிஸ் போட்டாங்க, அது தெரியும். ரைட், 7 boxes kept one above the another. ரைட்டா, 2 boxes are kept between A and B. 2 boxes between A and B. சரியா? அப்போ ஒருவேளை A வந்து 1 2, ஒருவேளை B வந்திருக்கலாம். இல்லை, B வந்து 1 2, A வந்திருக்கலாம். 2 box between A and B. F is kept just above the B. F is kept just above the B. ஸோ உள்ள தூக்கி போட்டாச்சு. G is kept 2 boxes below the F. G is kept 2 boxes below the F. So உள்ள தூக்கி போட்டாச்சு. The number of box above the G are same as the box below the A. G க்கு மேலே எத்தனை இருக்கோ அதே below the A வாக எனக்கு இருக்கும். பட் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியலை. 1 2 3 4 5 பாக்ஸ் வந்தாச்சு ரைட்டா. இப்போ மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் கொடுத்தா வாய்ப்பே இல்லை. 2 பேருமே கீழே இருந்தாங்க அப்படின்னா 1 2 வாய்ப்பு இல்லை. 2 பேருமே மேலே இருந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ரைட், இது வேணால் பாசிபிள். இதில் 1 2 3 4 5, ஒருவேளை 2 பேருமே கீழே வந்தாங்க அப்படின்னா சான்ஸ் கிடையாது. 2 பேருமே மேலே போயிட்டாங்க அப்படின்னா 2 4 பேர், அப்போ 1 2 3 4 பாசிபிள் கிடையாது. ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே கொடுத்தா 3 பேர், இது கண்டிப்பாக வரவே போகிறது இல்லைன்னு முடிவாகி போச்சு ரைட்டா. Right, G and A. C is kept just above the D. அப்போ 7 பாக்ஸ் தானே. C is kept just above the D and below the E. கரெக்டாக வரலையே. 2 4 6 7.
மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் 3 பேர், 1 2 3 வரமாட்டானே. ஏதோ தப்பாக இருக்கே. 2 boxes are between A and B. ஓகே. ஓ, ஏ ஆல்ரெடி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ? சாரிப்பா, ஏ ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? நான் அதை மறந்துட்டு நான் திரும்ப மறுபடியும் ஏவை ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரைட்டா? ரைட், நல்லா கவனிச்சு பாருங்கள். இதில் எனக்கு 1 2 3 4 5 பேர் இருக்காங்க, ரைட்டா? 5 பேர் இருக்காங்க. ஒருவேளை 2 பேருமே கீழே கொடுத்தா முடியாது, 2 பேருமே மேலே கொடுத்தா முடியாது. மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தனை நான் ஆட் பண்ணலாம், ரைட்? இதில் 1 2 3 4 5 பேர் இருக்காங்க, ரைட்? கீழே இந்த 2 பேரையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாசிபிள். ஏன்னா ஜிக்கு மேலே 2 பேர், ஏக்கு கீழே 2 பேர் கொடுத்துடலாம். இப்போ சி அண்ட் டி இந்த இடத்துக்கு நமக்கு கன்சிக்யூட்டிவாக வந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு மேலே நம்ம ஈயை கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இது கரெக்ட். நான் அந்த இடத்துல ஏ இருக்கிறத மறந்துட்டேன். ஏவை 2வது ஒரு தடவை நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டா? ஏவை செகண்ட் ஒரு தடவை போகிறேன். ஆமாம், ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ரைட், இந்த ஒரு கொஸ்டினோட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாமா லைவு? இந்த ஒரு கொஸ்டினோட இன்றைக்கி லைவ் கம்ப்ளீட் பண்ணலாமா? இல்லை இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தாக்கு பிடிச்சி இழுத்துடலாமா? ஒரு 15 நிமிஷம் அப்படியாது. ரைட், 7 boxes, one above the another. ட்ரை பண்ணுங்கப்பா. வில் ட்ரை. Okay, so super, very well. So 7 boxes, 2 boxes are between, so 2 boxes are placed above the P. ஸோ மொத்தம் 7 பேரில் பிக்கு மேலே 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 1 2 3 4 5 6 7. ஸோ 2 boxes are placed above the P. Only one box is between S and P. Only one box. So S இங்கே வந்திருக்கலாம், S எனக்கு இங்கே வந்திருக்கலாம். S and P. 2 boxes are between, above the and between. Okay, as many box between S and Q, Q and M. S and Q, Q and M. ஸோ எஸ்லேருந்து க்யூவை மேலே கொண்டு போக முடியாது. எஸ்லேருந்து க்யூவு, க்யூவிலேருந்து எம், இது மட்டும்தான் இதில் பாசிபிள். எஸ்லேருந்து 1 2 இங்கே எனக்கு க்யூ வந்திருந்தா, க்யூவிலேருந்து 1 2 எம் எனக்கு இங்கே வந்திருப்பாங்க, ரைட்? 3 boxes are between N and O. N and O. இதில் 3 பாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, ரைட்டா? முடியாது. N is placed above the O. N is placed above the O. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு பாக்ஸை ஃபில் பண்ணிட்டா இது ஃபைனல் கரெக்ட் ஆன்சர் சொல்லிடலாமா? ஸோ ஃபைனல் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ரைட். போஸ்டிங் பேஸ் பஸ்ஸில் இருக்குது, அது பின்னாடி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது எல்லாமே கொண்டு வந்ததான், பட் இன்றைக்கி டைம் பத்தலை. ஆக்சுவலாக அதுவுமே பின்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரைட்டா? ஏஜ் வச்சு வர்றது அண்டு போஸ்டிங் வச்சு வர்றது இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் பத்தலை. இந்த 4 ஹவர்ஸ்ன்றது இதே மாதிரியான மிஸ் ஆன கிளாஸஸ் எல்லாமே நான் திரும்ப அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாம், சரியா? என்னென்ன டாப்பிக்லாம் இது நம்ம பார்க்கலையோ இது எல்லாமே நம்ம அடுத்த இன்னொரு செஷனில்
சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் இயர் வச்சு வரக்கூடிய டைப் ஆஃப் த பசில், அப்புறம் வேறு என்ன பார்க்கலாம், டபுள் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கல, டபுள் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் போஸ்டிங் வச்சு வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே நான் அடுத்தடுத்த செஷனில் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஸோ இன்னொரு செஷன் கண்டிப்பாக இதில் நான் மேக் பண்ணுவேன். அது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் நிறையா கொஸ்டின்ஸ் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். சரியா? ரைட், ஓகே. எஸ், நெக்ஸ்ட் லைவ் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டேமா. எவ்ரி டியூஸ்டே காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 4 hours லைவ் செஷன் என்னோட கிளாஸஸ் இருக்கும், ரீசனிங் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் எப்படின்னா, அப்போது வாரத்துக்கு டெய்லி ஒரு கிளாஸ், டெய்லி ஒரு கிளாஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் ஒரு 30 to 40 minutes கிளாஸ் எடுப்பேன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 1 hourனா 1 hour லைவ் இருக்காது, ஒரு 30 to 40 minutes தான். நீங்கள் 6 நாள் சேர்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் தட் ஒரு 4 to 5 hours தான் அந்த கிளாஸஸே இருக்கும். ரைட்டா? இதை தனித்தனியாக போடுறதுக்கு ஒரே நாள் மொத்தமாக போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் டாபிக் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்கள் டீம் ஃபீல் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இது என்னோட ஐடியாவோ இல்லை எங்கள் டீமோட ஐடியா கிடையாது, எங்கள் பாஸோட ஐடியா தான். ரைட்டா? ஸோ இது வந்து நாட் ஒன்லி தட் இது அடா தமிழில் மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அடாவோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி. ரைட்டா? இது வந்து இப்போ எக்ஸாம் நிறையா இருக்கிற ஒரு டைம் கிடையாது. இது வந்து எல்லாமே லேர்னிங் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ், நடக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months வந்து நமக்கு எக்ஸாம் இருக்காது, நிறையா கற்றுக்கணும். இப்போ சும்மா நம்ம 1 மணி நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் நம்ம லைவ் எடுக்கிறோம் அப்படின்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியாது. பட் நீ ஒரு வாரத்தில் பிரித்து கொடுக்குற எஃபோர்ட்டை ஒரே நாள் எஃபோர்ட்டாக போடு, ஒரு சிங்கிள் வீடியோ அவன் ஃபுல்லாக கற்றுக்குவான், ஒரு டாப்பிக்கு இண்டிவிஜுவலாக அவன் கற்றுக்குவான், ஒரு 4 மணி நேரம் அவன்கிட்ட உட்காந்து படிப்பான். ஸோ லேர்ன் பண்ண முடியும். ஸோ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் போடுங்க. ஒரு நாள் ரீசனிங், ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் ஆப்டிடியூட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த சப்ஜெக்ட் ஒரே நாளில் அதை முடிச்சு விட்ருங்க, அந்த வாரத்துக்கு தேவையானது. அவன் உங்ககிட்ட வந்து என்னென்ன லேர்ன் பண்ணணுமோ லேர்ன் பண்ணுவான். ஆப்பில் ஃப்ரீ குவிஸ் இருக்குது, ஆப்பில் ஃப்ரீயாக குவிஸ் இருக்குது. மீதி நாட்கள் அதை சால்வ் பண்ணி பார்ப்பான், உங்ககிட்ட படித்ததை இங்கே போய் சால்வ் பண்ணி பார்ப்பான், அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட், நம்ம இங்கே இதை பார்த்தோம், ஒரு பெட்டர் முன்னாடி இருந்ததுக்கு ஒரு என்ன சார் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்குப்பா, ரைட் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு வரும். ஸோ அதனால தான் இந்த பிளான் இப்படி மாற்றினது ஆக்சுவலாக வந்துட்டு. பட் இட்ஸ் ரைட் ஆர் குட், இது நல்லதுக்கா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் கண்டிப்பாக இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்டர் லேர்னிங் இருக்கும் அப்படிங்கிற அவங்க நம்புகிறாங்க, நானும் அதை நம்புகிறேன். அவங்க அதை நம்புறதுனால தான் அதை கொடுத்தாங்க, நாங்களும் ரைட் ஓகே இதனால். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் பசில் அண்ட் சீட்டிங் இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணுது, கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணணும். இப்போ நேரம் பத்தில் பாருங்கள். ஸோ இன்னொரு செஷன் அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம மிஸ் பண்ணதெல்லாம் அடுத்த வாரம் நான் கொண்டு வர்றேன். ஸோ இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கலாம். இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக எடுத்து A to Z சால்வ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். ஏதோ ஒரு டாப்பிக்கை எடுத்து அதில் இருக்கிற A to Z எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ லேர்ன் பண்ண முடியும். இதே நம்ம டெய்லி கொஸ்டினாக என்ன பண்ணுவோம், சும்மா ரேண்டமாக ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் பார்ப்போம். அதில் எது உங்களுக்கு பெட்டர் வே, எது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், எது உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பர், எது உங்களுக்கு டல்லாக இருக்குது, எது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ உங்களுக்கு எஸ் இட்ஸ் ரைட் வே அப்படின்றது இருக்கும். ரைட், ஓகேவா? ரைட், வெல் விமல் சாரோட கிளாஸ் வந்து வியாழக்கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஐ திங்க் ஸோ அவர் வியாழக்கிழமை எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஐ திங்க் நீங்கள் ஒரு தடவை வேணால் சார்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள். எவ்ரி தேர்ஸ்டே சார் வருவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை தேர்ஸ்டேவா என்னன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரைட், ஓகே சரிம்மா, நம்ம இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட உறுதி பேட்ச் பேங்க் ஃபவுண்டேஷன் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வேக்கு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இருக்குது அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. எனி டவுட், ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட மெயில் ஐடி எப்போனாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா எங்கள் டெலிகாலர் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி, இந்த நம்பர் கால் பண்ணாலும் சரி, டெலிகாலர்ஸ் பேசுவாங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோட ஆஃபர் கோடு இது அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆஃபர் கோடுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பைசி. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த டபுள் டைம் வேலிடிட்டியில் மறக்காமல் மெகா பேக் என்னோட அட்வைசபிள், முடிஞ்ச வரைக்கும் மெகா பேக்கை பயன்படுத்திக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை செய்யும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு அட்டா 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.